நமக்குள்ளே அலட்சியம் இருந்தது. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபைகளோடு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வழிநடத்தல்களோடு கூட கொண்டிருக்கிறது. அப்படியானால் அவருடைய ஆவியானவர் எங்கள் மேலே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சத்திய ஆவியானவர் வருகிற போது அவர் சகல சத்தியங்களுக்கும் எங்களை வழி நடத்துவார். ஆனபடினால் அவர் என்ன செய்வாராம்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஆறுதலா சொல்லுவாரா? இல்ல, கண்டித்து உணர்த்துகிறார். அவர் நம்ம மத்தியிலே அவருடைய அன்பினாலே நமக்கு அவருடைய காரியங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருஷத்துல அரை வருஷத்தை பிடிச்சிட்ட தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. 6 மாதங்களை கடந்து விட்டோம். 6 மாதங்கள்ல கர்த்தர் நமக்கு செய்த பெரிய கிருபை, நம்முடைய மன மகிழ்ச்சியை திருடுகிற நரிகளை பிடித்து கட்ட நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அங்கே வேதம் சொல்லுகிறது, தோட்டம் அழகாக இருக்கிற போது, தோட்டத்திலே பூ பூத்து நறுமணம் வீசுகிற போது, இல்லையா, அங்கே பூவும் பிஞ்சுமாய் அங்கே ஒரு ஆசீர்வாதம் ஆரம்பிக்கிற போது அதை கெடுக்கத்தக்கதாக நரிகள் தோட்டத்துக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கு ஞாபகம் இருக்கு அந்த வார்த்தை? நிறைய பிடித்த வார்த்தை உன்னத பாட்டு, உன்னத பாட்டு 2:15 வாசிங்க. சத்தமாக வாசிக்கலாம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நம்முடைய ஆசீர்வாதம் அல்லது நாம் தேவனுக்குள்ளே ஆரம்பித்திருக்கிற ஓட்டம் இப்போதுதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, இல்லையா? கடந்த கிழமைக்கு முன்பு கிழமை நான் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினேன். தீர்க்கதரிசிகளுக்குள்ளே ஒரு மகா தீர்க்கதரிசியாய் இருந்த எலியாவினுடைய வாழ்க்கையிலே அவன் பெரிய காரியத்தை செய்து முடித்த பிறகும் கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு சொல்கிறான், நீ போக வேண்டிய தூரம் அதிகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. There's a long way to go. இப்போது நாங்க ஆரம்பித்து பாருங்க, அவன் என்ன செய்தான் என்றால் பெரிய அதிசயத்தை செய்தான். என்ன அதிசயம்? வேதத்திலே மகா ஒரு வல்லமையான காரியத்தை செய்தான். அவன் ஜெபித்து வானத்திலே இருந்த அக்கினியை பூமியிலே கொண்டு வந்து அந்த பலியை அந்த பட்சிக்கும்படிக்கு அவன் பெரிய அதிசயம் செய்தான். அது மாத்திரமல்ல, அங்கே இருந்த கிட்டத்தட்ட பாகாலுடைய தீர்க்கதரிசிகளும் அவருடைய பக்தலுமா இருந்த அவனுடைய குருக்களுமா இருந்த 850 பேரை அவன் கொன்று போட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொன்று போட்டது மாத்திரமல்ல, அவன் சோர்ந்து போனான். அவன் பிஞ்சும் பூவுமாய் அவனுடைய வல்லமை இருக்கிற போது நாங்கள் நினைக்கிறோம் அவனுடைய முதிர்ச்சி அடைந்த நிலை என்று. ஆனால் அல்ல, அவன் போய் ஒளிந்து கொண்டான். ஒளிந்து கொண்ட போது அவனை தட்டி எழுப்பி தேவனுடைய தூதனானவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? எலியாவே, உனக்கு இங்கே என்ன வேலை? இப்ப என்ன தூங்கி கொண்டிருக்கிறாய்? ஏன் படுத்துக் கொண்டிருக்கிறாய்? ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? ஏனென்றால் எழுந்து நான் வைத்திருக்கிற அந்த அடையும் தண்ணீரை குடித்து விட்டு நீ எழுந்து நடக்க வேண்டும் என்றால் நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, there's long way to go. இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்கு. இப்பதான் நீங்க பிஞ்சும் பூவும் போல இருக்கிறீங்க. என்ன பாருங்க, பிஞ்சு மாதிரி இருக்காங்க. சிலது பழுத்து கனிஞ்சு போயிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்து சொல்லுங்க, நீங்க பிஞ்சு போல இருக்கிறீங்க, போக வேண்டிய தூரம் அதிகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை சகோதரர்களே, we have to realize we didn't do nothing at all. இப்போதுதான் கர்த்தருக்குள்ளே ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்திருக்கிறோம். தேவன் அந்த வாழ்க்கையை இந்த வருஷத்துல சொன்னார், உனக்குள்ள மனமகிழ்ச்சியாக நான் அதை மாற்ற விரும்புகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய மனமகிழ்ச்சி உங்களுக்குள்ளே வரத்தக்கதாய் நான் ஒரு பெரிய காரியம் செய்ய போறேன். ஆனால் இந்த நரிகளை நீங்க பிடித்து கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் நம்மை மலர பண்ணுகிறது. வாக்குத்தத்தம் நம்மை ஒரு பிஞ்சு போல மாற்றி இருக்கிறது.
ஆனால் நான் வளர வேண்டியது, கனியாக வேண்டியது, காலம் அதிகமாக இருக்கு. ஆனால் இதை கனியாக விடாதபடிக்கு கெடுத்து போடுகிற, வாசிங்க அந்த வசனம் மாத்திரம், கெடுத்து போடுகிற தோட்டம், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குடிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நமக்கு ஆசீர்வாதம் வரத்தக்கதாய், நமக்கு மன மகிழ்ச்சி நிறைத்திருக்கத்தக்கதாய், நமக்குள்ளே வல்லமை கிரிய செய்யத்தக்கதாய், கெடுக்கத்தக்கதாய் இருக்கிற சிறுநரிகளை நாம் பிடித்து கட்ட வேண்டும். இதுல இருக்கிற பெரிய பிரச்சனைடா, இல்லையா? குடிநரி எப்படி இருக்கும், சிறுநரி எப்படி இருக்கும் தெரியாவிட்டால் நாங்க கட்ட முடியாது. அதை அறியும்படிக்காக கர்த்தர் இந்த நாட்களிலே அதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை விதமான நரிகள் இருக்கிறது. முதலாவது கெடுக்கிற நரி எது? கீழ்ப்படியாமை என்று சொல்லுகிற ஒரு பெரிய நரி, இல்லையா? ஒரு சிறு நரி கெடுதிகளை அதிகமா செய்கிற ஒரு நரி உண்டு. அதை நமக்கு விளங்கப்படுத்தினார், இல்லையா? சரி, அடுத்தது பொறாமை என்கிற அடுத்த நரி. அடுத்தது அடங்காமை என்று சொல்லுகிற இன்னொரு நரி. போட்டி மனப்பான்மை என்கிறது இன்னொரு காரியம். விக்கிர ஆராதனையை குறித்து கத்து சொன்னார். இப்போது இன்னொரு நரியை துரத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை பிடிச்சிடலாம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கட்டி போடலாம்? ஹல்லேலூயா. காண்கிறது மாத்திரமல்ல, பிடிக்கிறது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அதை நாங்கள் கட்டி போட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டுபிடிக்கலாம் சகோதரனே. அதிலும் நிறைய ஆறுக்குள்ளையும் இருந்தா கண்டுபிடிக்கலாம், எனக்குள்ள கண்டுபிடிக்கலாம் கஷ்டம். ஹல்லேலூயா. கண்டுபிடிக்கலாம், நிறைய தெரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். ஆனால் அதை பிடிக்க வேண்டும், கட்ட வேண்டும். சில பேர் நாங்க பிடிச்சிட்டு விட்டுருவோம். வேத படிப்பு நடிக்கிற நேரம் பிடிப்போம். இதுதான் காரணம், இப்படிதான் எனக்குள்ள வருது, இந்த இயல்பு எனக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது என்று சொல்லி பிடிப்போம். ஆனா வெளியில போனே விட்டுருவோம். அது திரும்பவும் கெடுக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆனபடினால தீர்மானம் நாங்கள் எடுக்கிறோம். ஒவ்வொரு வேத படிப்புல நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம், இந்த நரியை நான் கட்டுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னென்று சொன்னால் சகோதரர்களே, நாங்களுக்குள்ள இருக்கிற சுபாவங்களை தான் அங்கே நரிகளாக நாங்கள் கண்டோம். இந்த சுபாவங்கள் எங்களுடையது அல்ல. ஏனென்றால் மனுஷன் யாருடைய சாயலாய் படைக்கப்பட்டான்? தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டார். தேவன் இரக்கம் உள்ளவர் என்றால் அவன் இரக்கம் உள்ளவன். தேவன் நல்லவர் என்று சொன்னால் மனுஷனும் நல்லவன். ஹல்லேலூயா. அவருடைய சுபாவமாய் படைக்கப்பட்டிருந்தாலும் பிசாசோடு கூட அவர்கள் இடைப்பட்டபடியினால், பிசாசுக்கு அவர்கள் இடம் கொடுத்தபடியினால், பிசாசு அவர்களை பாதிக்க அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்குள்ளே போனபடியினாலே பிசாசினுடைய சுபாவங்களாகிய இந்த சுபாவங்கள் அவரிடத்திலே இன்று வரைக்கும் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மனுஷனுடைய சுபாவம் அல்ல சகோதரர்களே, இது தேவனுடைய சுபாவம் அல்ல. ஆனால் மனிதன் பிசாசினிடத்திலே இருந்ததை பெற்றுக் கொண்டார். இவை எல்லாம் பிசாசினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவனுக்குள்ளே கீழ்ப்படியாமை இருந்தது. அதனாலே தேவன் அவனை பரலோகத்திலே இருந்து கீழே தள்ளிவிட்டார். அவனுக்குள்ளே பொறாமை இருந்தது. அதனாலே தேவன் அவனை அந்த இடத்திலே இராதபடிக்கு அங்கே இருந்து அனுப்பினார். அதுக்கு பின்னதாய் அடங்காமை இருந்தது. தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே என்னுடைய நிலைமையை கொண்டு போவேன் என்று அவனிடத்தில் இருந்தது. அதை தேவன் கண்டார். அதோடு கூட அவனை துரத்தி விட்டார். மூன்றாவது போட்டி மனப்பான்மை இருந்தது அவனுக்கு. அதிலே இருந்து அவன் எடுத்து விட்டார். இப்போது விக்கிர ஆராதனை, தேவனை மகிமைப்படுத்த கூடாது என்ற அவனுடைய ஒரு ஆலோசனை அங்கே இருந்தது. ஹல்லேலூயா. இப்ப அடுத்ததாக அவனுக்குள்ளே அலட்சியம் இருந்தது. தேவனை குறித்து ஒரு பொருட்படுத்தாத ஒரு நிலைமை, இக்னரன்ஸ். அது பிசாசினுடைய சுபாவம். ஹல்லேலூயா. தேவன் சொன்னதை, தேவன் அவனுக்கு கட்டளையிட்டதை விட அவன் தேவனுக்கு மேலாக காரியம் செய்வதை தான் அவன் அங்கே விரும்பினான். அது அவனுடையது. ஹல்லேலூயா. அப்படி பார்க்கிற போது சொல்றேன், இந்த சுபாவங்கள் எல்லாம், இந்த நரிகள் எல்லாம் எங்கள் தோட்டத்தை கெடுக்க யாரிடத்துல இருந்து வந்தது? பிசாசின் இடத்துல தான் இருந்து வந்தது. ஏன்னா எந்த ஒரு சகோதரனையோ சகோதரினையோ அவர்கள் தேவனுடைய சாயலாய் தான் படைக்கப்பட்டார்கள். ஆனால் பிசாசு அவர்களை வஞ்சித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆனபடினாலே அலட்சிய போக்குல இருக்கிறது, இக்னோரன்ஸ் இல்லையா? நாங்க அலட்சியப்படுத்துகிறது, ஏதாவது ஒரு காரியத்தை, ஏதாவது நமக்கு கொடுக்கப்பட்டதை பொருட்படுத்தாதபடி நாங்கள் திரிகிறது, அது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. அதை பிசாசு ஊக்குவிக்கிறவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையை உதாசீனம் செய்கிறது அலட்சியம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்தை நான் செய்யாம இருந்தா அது அலட்சியம். எனக்கு கட்டளையிடப்பட்டதை நான் செய்யாம இருந்தால் அலட்சியம். அப்படி அலட்சியப்படுத்துகிறதுனாலே நாங்கள் எதிலே போய் நிற்போமா? எப்படி பார்த்தோம்? நாங்க முதலாவது நாங்க என்ன ஆவோம்? விக்கிர ஆராதனையை ஊக்குவிக்கும். முதலாவது காரியம் இல்லையா? அங்கே எங்களை அது ஊக்குவிக்கும். எப்படி ஊக்குவிக்குமா? டக்கு டக்குன்னு சொன்னீங்கன்னா நான் டக்குன்னு முடிச்சிருவேன். தேவனை விட இன்னொரு காரியத்தை நான் வணங்கும்படிக்கு அங்க என்னை ஊக்குவிக்கும். நான் அலட்சியம் பண்ண, தேவனை அலட்சியம் பண்றோம். என்ன வசனத்தை நாங்க பார்த்தோம்? அப்போஸ்தலர் 17, 16, 23, 24 நாங்க பார்த்தோம் இல்லையா? ஹல்லேலூயா. என்ன எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? என்னடா இன்னைக்கு பாஸ்டர் இன்னைக்கு சமருக்காக விடுவார்னு பார்த்தா இன்னைக்கு விட மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த நரிகள் ஒன்றையும் நான் விடுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. என்ன அட்லீஸ்ட் ஒரு 6 நரியை கட்டக்கூடாது 6 மாசத்துக்கு? ஆமென். ஹல்லேலூயா. 6வது கட்டுவோம். இன்னைக்கு 6வது இல்லையா? 6வது 5வது 7வது அப்ப பரிபூரணம். ஆமென். ஹல்லேலூயா. ஆறாவது தான் அலட்சியம். என்ன முடியல அலட்சியத்துல நான் நிக்கிறேன். ஆமென். இன்னைக்கு முடிவை நான் சொல்லுகிறதுன்னு சொன்னோம் இல்லையா? எதை நாங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது. நாங்க ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு கிழமை இல்ல தானே ஒரு ஷாப்பா என்ன டக்குன்னு பொலிஷ் பண்ணிட்டு போவோம். ஆமென். ஹல்லேலூயா. என்னவா நாங்க அலட்சியப்படுத்தலாம். யாரு பாருங்க, முதலாவது தாய் தகப்பன் தேவனை அலட்சியப்படுத்தத்தக்கதால் தேவன் என்ன சொன்னார்? இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க உண்ணலாம், இன்க்ளூடிங் ஜீவ விருட்சத்தின் கனி இல்லையா? ஜீவ விருட்சத்தின் கனியும் இருந்தது. அவர் சொன்னார் எல்லாவற்றையும் உண்ணலாம், ஆனாலோ நன்மை தீமை அறிகிற இந்த மரத்தினுடைய கனியை சாப்பிடக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆனாலும் அதை செய்யும்படிக்கு பிசாசானவன் ஊக்குவித்தான். ஆமென். இதை சாப்பிடக்கூடாது, எந்த கனியை சாப்பிடக்கூடாதா என்று கேட்டான், கேட்க வைத்தான். அவர்களுக்குள்ளே ஒரு ஆசையை ஊட்டினான். அவள் அலட்சியப்படுத்தினார்கள். ஆதி தாய் தகப்பன் அலட்சியப்படுத்தினபடினால்தான் பாவம் பூமியிலே வந்தது. அலட்சியப்படுத்தினபடிதான் கீழ்ப்படியாமை அங்கே நிறைவேற்றப்பட்டது. கீழ்ப்படியாமை அங்கே ஃபுல்ஃபில் ஆனது. கீழ்ப்படியாமல் நிறைவேறுகிறது எப்போது? மனுஷன் தேவன் கொடுத்த கட்டளையை அலட்சியம் பண்ணினபடிதான். ஹல்லேலூயா. அப்படியா நாங்கள் அலட்சியம் பண்ணுகிற போது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நான் கண்டுகொள்ளாதபடிக்கு அல்லது நிராகரித்து அதை கடந்து போகிற போது பாவம் வருகிறதுக்கு அநேக சந்தர்ப்பம் உண்டு. ஹல்லேலூயா. சில வேளை நேரடியாய் பாவம் வரும் சகோதரர்களே, சில வேளை பக்க விளைவாக பாவம் வரும். ஆமென். ஆனபடினால இக்னோரன்ஸ், அதாவது அலட்சியம் என்று சொல்லுகிறது மிகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம இலகுவிலே வஞ்சிக்க கூடியது. நான் செய்யணுமா? இன்னைக்கு செய்யலாட்டி நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாட்டி நாளை மறுநாள் செய்யலாம் இல்லையா? நான் செய்யாம விட மாட்டேன் என்று சொல்லவில்லையே, நான் செய்வேன், ஆனா இப்ப செய்ய மாட்டேன். அது கீழ்ப்படியாமை. ஹல்லேலூயா. அது அடக்காமை. அது எனக்குள்ளே இருக்கிற பெருமை நிமித்தம் சில வேளை அந்த பெருமையை ஊக்குவிக்கும். ஆமென். அதனால்தான் அலட்சியப்படுத்துகிறது. தேவனை விட இன்னொரு காரியத்தை நான் வணங்க அல்லது செய்ய என்னை ஊக்குவிக்கும். ஏனென்றா இந்த தேவன் சொன்னதை செய்ய முடியாது. நான் எனக்கென்று ஒரு தெய்வத்தை உருவாக்குறது விக்கிரகம். ஹல்லேலூயா. நான் எனக்கென்று என்னுடைய நிபந்தனைகள்ல உருவாக்கி வைக்கிறது தான் விக்கிரகம் இல்லையா? அதை நாங்க ஸ்டாச்சுவா செய்யலாம், அதை நான் நட்சத்திரமாய் நினைக்கலாம்,
அதை நான் தேவதூதர்களாய் நினைக்கலாம், அது யாராக இருக்கலாம். ஆனால் தேவனை விட நான் விரும்பினதை, நான் நினைத்ததை செய்கிறதற்கு வைக்கிற காரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அப்ப அலட்சியம் செய்யறது அடல்ட்ரிய, அந்த ஐடோல்ட்ரிய கொன்றும். ஆமென். விக்கிர ஆராதனை கொன்று வேண்டாம். நான் என்னுடைய தேவனை அலட்சியம் பண்ணி எனக்கென்று ஒரு தெய்வத்தை உருவாக்கி விடுவேன். என்ன ஈஸி தானே. நான் வச்ச தெய்வம் என்ன, அதை நான் எப்படியும் நான் விரும்பினபடி கும்பிடலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவன் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், நான் எப்படி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இதை பின்பற்றுகிறது கஷ்டம். ஆனா இதுட்ட போய் நான் சொல்றதெல்லாம் செய்யறது இலக்கு. ஆமென். சரி, அடுத்தது என்ன பார்த்தோம்? சுயநீதியை கொண்டு வரும் அலட்சியம். என்னத்தை கொண்டு வரும்? சுயநீதி, செல்ஃப் ஜஸ்டிஸ். நான் எனக்கு தெரியும், நான் செய்கிறது சரி. வாசிங்க அந்த வசனங்களை வாசிச்சுட்டு டக்குன்னு போகலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10:3 வாசிங்க. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். என்ன செய்ய அப்படின்னாலும் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ஏனென்றால் தங்க தேவ நீதியை அலட்சியம் பண்ணுகிறபடினா, என்னத்தினால் அலட்சியம் பண்றாங்க? நான் செய்வது சரின்னு நினைக்கிறபடினால் தேவனுடைய நீதியை அவர்கள் அலட்சியம் பண்ணுகிறார்கள். இது பிசாசு எங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை. சகோதரர், பிசாசு எங்களிடத்தில் ஊக்குவிக்கிற ஒரு காரியம், நீ சரி. எனக்கு மனுஷனை அநேக இடத்திலே நீதான் நல்லது என்று சொல்கிறார். இல்லையா? நீதான் இன்றைக்கு உலகத்தில் மையம், நீதான் எல்லாவற்றுக்கும் அறிவு. நாலேஜ் இஸ் பவர் அப்படி சொல்றாங்களா இல்லையா? உன்னுடைய அறிவு தான் பெரியது. அதை குறித்து பின்னுக்கு வருவோம், பார்க்கலாம். சரியா? அப்ப சுயநீதியை அங்கே பிறப்பிக்கிறது. அடுத்தது பாவத்திலே வாசிங்க. எபேசியர் 4:18-19 வாசிங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் அவர்களோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இவ்விதமாய் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவங்க என்ன செய்றாங்களா? இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தங்களில் இருக்கிற அலட்சிய போக்கினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களை பாவங்களை ஆவலோடு நடப்பிக்கும்படி விருப்பத்தோட அவர்கள் செய்யறதற்கு விரும்பி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அசுத்தமான பாவங்களுக்கு இது நம்மளை கொண்டு போகும். ஏன்னா we just ignore. என்ன கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்து நாங்க இல்ல, என்ன லிபரலிசம் இல்லையா? அவர்கள் என்ன செய்வார்கள்னா, இது பாவம் இல்லை, இதை பரவாயில்லை, இந்த முறை இப்படி செய்யலாம், இந்த அளவுக்கு செய்யறது பாவம் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாருங்க, காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காங்க. சபையிலே ஆணும் திருமணம் செய்யலாம். எங்க இருந்து வந்து? ஏன் சபையில செய்யணும்? எங்கேயாவது போய் செய்யலாம். வேதம் சொல்லுகிறது இல்ல, அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு பாவம் இல்லாம ஆகிட்டாங்க. ஏன் தெரியுமா? எப்படி தன்னுடைய அறிவிலே பாவத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அலட்சியத்தினாலே. இதை குறித்து கவனிக்க வேண்டாம். மனுஷன் முக்கியம் இல்லையா? மனுஷரை நாங்க டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, ஒதுக்க கூடாது. அவன் பாவிக்கு இடம் கொடுக்க வேண்டும், பாவியும் வர வேண்டும், பாவிகளும் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இடம் கொடுக்கிறதுனாலே அவர்கள் அலட்சியம் பண்ணுகிறபடினால் அசுத்தமான காரியங்களுக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். பாவங்களை செய்ய அவருடைய இருதயம் அங்கே இடம் கொடுக்கிறது. ஹல்லேலூயா.
எதனாலே? அலட்சியம் பண்ணுகிறபடினா. வேதம் சொல்லுகிறது இது பாவம். ஆனா அவங்க சொல்றாங்க இல்ல, இத கொஞ்சம் நாம அட்ஜஸ்ட் பண்ணி செய்யலாம். என்ன, அவங்க யாராவது வந்துட்டாங்க, ஏன் செய்ய விட்டாங்கன்னு சொன்னா மெல்ல மெல்லவா பாவத்தை செய்ய அலட்சியப்படுத்தினாங்க. வேதத்தை, தேவனுடைய கட்டளையை தள்ளி விட்டார்கள். அடுத்தது வாசிங்க, 1 பேதுரு 1:14. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருக்கிறீர்கள். உங்களுடைய அறியாமையினாலே, உங்களுடைய அலட்சிய போக்கினாலே நீங்க பாவம் செய்யறத அனுமதிக்கவில்லை வேதம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறவர். என்ன சொல்றாங்க தெரியுமா? அவரை மாதிரி பரிசுத்தமாய் இருக்க இயலாது. இயேசுவோட இந்த மகிமைக்கு நான் போக முடியாது, நீ இயேசுவாக முடியாது. ஆனா இயேசு என்ன சொன்னார்? வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 இயேசு என்ன சொன்னார்? இந்த இப்ப வாய்ச்ச வசனத்திலே இருக்கு, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினா நீங்களும் பரிசுத்தராய் இருக்க. நீங்க பரிசுத்தமாய் இருக்க முடியும். நான் இந்த பூமியில மனுஷராய் வந்தேன், என்னால இருக்க முடியுமானால் நீங்களும் ஜெயம் கொள்ளலாம். சொல்லுகிறார் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனம், that is the most highest. இல்லையா? அதுதான் பிதாவுடைய சிங்காசனத்தை விட வேற சிங்காசனம் இல்ல. அந்த சிங்காசனத்துக்கு மேலதான் பிசாசு போகணும்னு ட்ரை பண்ணா அவனை தள்ளிட்டா. இப்ப இயேசு சொல்றார் வெளிப்படுத்தின விசேஷத்துல, அங்க இருந்து சொல்றார், நான் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன். that means நாங்க ஜெயம் கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவோடு உட்காருகிற ஒரு நிலை இருக்கிறது. அதற்கு வரலாம் என்று இயேசு எங்களுக்கு சவால் எடுக்கிற போது இங்க என்ன செய்றாங்க எங்களுக்கு தெரியாது. அது இயேசு மாதிரி பரிசுத்தராய் இருக்க முடியாது, இல்லையா? அவர் மாதிரி வாழ முடியாது. அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். நாங்களும் குமாரனும் குமாரத்திகளுமாய் தான் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என்னண்டா இந்த ஆழமான வார்த்தைகளை நாங்கள் அலட்சியம் பண்ணுவோம்னா ஒரு நாளும் பரலோகம் வர மாட்டோம். அப்ப நாங்கள் பரலோகம் வராமல் இருக்கிறது தான் பிசாசினுடைய விருப்பம். தனக்கு கிடைக்காத அந்த பரலோகம் மனுஷனுக்கு கிடைக்க கூடாது என்றுதான் பிசாசானவன் இரவும் பகலும் கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய அழைப்பு பரிசுத்தத்துக்காக இருக்கிறபடி. ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவர் என்னதுக்கு அழைத்திருக்கிறார்? நம்மை அழைத்தவருடைய எங்களுடைய கடைசி டெஸ்டினேஷன், நம்முடைய முடிவு எங்கே என்றால் அவரோடு நிச்சயத்திலே பரிசுத்தமாய் வாழ்கிறது தான். இதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் செய்ய முடியாது, இல்லையா? அதெல்லாம் தெய்வீகம், தேவனுக்குரியது, நம்மால முடியாது என்று சொல்லி பிசாசு சொல்லுகிறபடிதான் அநேகர் அலட்சியம் பண்ணி அவர்கள் அங்கே பாவத்திலே, அவமான பாவத்திலே அங்கே விழுந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காம்ப்ரமைஸ், இல்லையா? நாங்க அலட்சியப்படுத்துகிற போது நாங்க ஒத்து போகிறோம். நாங்க அதை சீரியஸா எடுக்காத போது நாங்க அதுக்கு விட்டு கொடுக்கிறோம். அதை வேதம் சொல்லுகிறது இந்த அலட்சிய போக்கினால் தான் அது உருவாகிறதாம். அடுத்தது என்ன? அடுத்த பாத்துனாங்களா? இல்ல, அதோட நிப்பாட்டிட்டீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது இயேசு கிறிஸ்து தேவன் என்கிறதை நமக்கு கொண்டு வரும். நாங்க தேவனை அலட்சியம் பண்ண தொடங்கும் போது தேவன் கொடுத்தவற்றை நாங்க எதை அலட்சியம் பண்ணக்கூடாது என்பதை இன்னைக்கு படிக்க இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அலட்சிய போக்கு எங்களுக்குள்ள இருக்குமானால் என்ன, இட்ஸ் ஓகே, எல்லாம் சரி, இல்லையா என்று நான் வாழ்வேனானால் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று நான் அறிக்கை பண்ணுகிற நிலையில இருந்து தவறுவேன். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 3:17. கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை
இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராத படிக்க நிர்மூலமாக்கப்படுவான் என்றார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அலட்சியம் சகோதரர்களே, அறியாமை இல்லையா? அறியாமை என்றுதான் வேதத்தில் அநேக இடத்துல சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. அலட்சியத்தை அறியாமை என்று தமிழ்ல எழுதப்பட்டிருக்கு. என்ன முட்டாள்தனம் அல்ல, தெரிந்தும் கவனியாது விடுகிற நிலைமை அறியாமை இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிப்பு குறைவு அதில் அறியாமை, இது அலட்சியம். அதை குறித்து ஒரு பொருட்டாக எடுக்கிறது இல்ல. இன்னைக்கு அநேகர் இயேசுவை தேவன் என்று பொருட்டாக எடுக்காதபடிக்கு அலட்சியம் அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க ஆதி திருச்சபையிலும் அவர்கள் கொண்டு போய் இவர்களை நிறுத்தின போது, நீங்க ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கட்டீங்க இல்லையா? பவுல் கூட என்ன செய்ய முற்பட்டான் தெரியுமா? கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும், கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கிறிஸ்தவம் என்றது அப்போது ஒரு புதுமையாக இருந்தது. கிறிஸ்து தேவன் அல்ல என்றதுதான் அவருடைய வாதம். ஹல்லேலூயா. இந்த யெகோவா தேவனை தவிர வேறு எதையாகிலும் அவர்கள் வணங்கினால் அல்லது அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்தால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று ஆதி திருச்சபை இருந்த நாட்களில் இருந்தது. அந்த ஆதி திருச்சபைக்கு முன்பதாகத்தான் இந்த அறிக்கை சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அங்கே சொல்லுகிறான், கிறிஸ்து தேவன் என்றும். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவ தெய்வம் இல்லை என்றுதான் சொல்லுவான். தெரியுமா? வேதத்தை ஒரு பகுதியை எடுத்துட்டு மற்ற பகுதியை விடுறவங்க என்ன சொல்றாங்க? இன்றைக்கு யெகோவாவின் சாட்சிகள் என்று ஒரு குரூப் இருக்கு. தங்களுக்கு கிறிஸ்தவர்கள் தான் சொல்லிக் கொள்றாங்க. ஆனா அவர்கள் என்ன தெரியுமா சொல்றது? கிறிஸ்து தெய்வம் அல்ல. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தெரியும்? கிறிஸ்து தெய்வம் அல்ல, தேவனுடைய குமாரன். புரியுதா உங்களுக்கு? அவர் இளவரசன், அவர் ராஜா அல்ல. அதான் அந்த பாயிண்ட். வேதம் சொல்லுகிறது அவர் யூதாவின் சிங்கம், அவர்தான் எங்களுடைய ராஜா. ஹல்லேலூயா. அவர் ராஜாவாக இருக்கிறார். ஆமே. அப்ப வேதம் சொல்லுகிறது அவர்தான் தெய்வம். ஏனென்றால் அவர் பிதாவுக்கு ஒப்பானவர், அவரே பிதாவாக இருக்கிறார் என்றும் எசேயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. வாசிக்க பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். யாரு பிறந்தது இந்த பூமியில பாலகனாய்? யாரு பிறந்தது? இயேசு கிறிஸ்து பிறந்தது. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். யாரு கொடுக்கப்பட்டது? நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து. சரி. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் தோளின் மேலே கர்த்தத்துவம் இருக்கும், ஆளுமை இருக்கும். எல்லையற்ற ஆளுமையும் அதிகாரமும் அவருடைய தோளின் மேலே இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். இவர் கொடுக்கப்பட்டவர். கொடுக்கப்பட்டவருடைய பேர் என்ன தெரியுமா? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சமாதான பிரபு என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இந்த அலட்சிய போக்கு எங்களை நடத்தும் சகோதரர்களே. இல்லையா? அறியாமையில இருந்தா இந்த காரியம் அங்கே நடக்கும் என்று நமக்கு வேதம் எச்சரிக்கிறது. ஆதி திருச்சபையில இருந்த அப்போஸ்தலர்கள் இதைத்தான் சொன்னாங்க, இயேசுதான் தெய்வம். ஹல்லேலூயா. இயேசுவும் தெய்வம் அல்ல, இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ரட்சிக்கப்படும்படிக்கு பூமியின் மேலும் வானத்தின் கீழெங்கும் இயேசு என்ற நாமமே அல்லாமல் வேற எந்த நாமமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தெரியும் அந்த வசனம்?
அப்ப இயேசு தேவன் என்றதை என்னுடைய அலட்சிய போக்கு தள்ளிவிடும் சகோதரர்களே. நான் இயேசுவை தெய்வம் என்று எடுக்காவிட்டா I will be very serious about my sin. எங்கட ரிப்பெண்டன்ஸ் குறித்து, எங்கட மனம் திரும்புதலை குறித்து நாங்க இன்றைக்கு அலட்சியப்படுத்துவோம். இயேசு தெய்வம் என்றால்தான் எனக்காக அவர் பாடுபட்டார். அந்த தெய்வம் எனக்காக இரத்தம் சிந்தினது. தேவனுடைய பிள்ளையாகிற கிருபையை கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறது? அவருடைய நாமத்தின் பேரிலே விசுவாசம் உள்ளவர்களால், வாசிங்க 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவன் இல்லாதவர் அவர் மேல நம்புறவர்களுக்கு என்னென்ன தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரம் கொடுக்க முடியும்? யோசிங்க. நான் பாஸ்டர் இல்லாவிட்டா என்னென்ன இன்னொரு பாஸ்டர் இருக்கிறதுக்கு இந்த சபையில் அதிகாரம் கொடுக்க முடியும்? இயேசு தேவன் இல்லாவிட்டால் அவர் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை என்னென்ன அவர்களால் கொடுக்க முடியும்? ஆனபடினால் அவர் தான் தெய்வம். ஹல்லேலூயா. எங்களை ரட்சிக்கும்படிக்கு அனுப்பப்பட்ட வந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். அநேகர் அதை குறித்து பெரிதுபடுத்துறதில்ல சகோதரர்களே, அலட்சியப்படுத்துறபடினால் தான் இன்னைக்கு பரிசுத்தர்களை நம்பி இருக்கிறான், இன்னைக்கு புனிதர்களை நம்பி போறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இயேசுவை அவர்கள் தெய்வம் என்று இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரோட வாயினால கேட்டாங்க இயேசு தெய்வமா? ஆமா ஆமா தெய்வம். இயேசு தெய்வமானால் அதான் அவர் கேட்கிறார், நான் தேவன் என்றால் என்னுடைய மகிமை எங்கே? ஹல்லேலூயா. எனக்கு என்னுடைய கனம் எங்கே? எனக்கு ஏன் என்னைய விட்டுட்டு நீங்க புனிதர்கள் இடத்துல போறீங்க? நீங்க ஏன் அச்சச்சவர்கள் இடத்துல போறீங்க? ஏன் இன்னொரு காரியத்தை தேடி போறீங்க? நானே தான் வழியும் சத்தியமா இருக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு அநேகர் அலட்சியம் பண்ணபடினால் பிசாசுடைய தந்திரத்தை குறித்து யோசிச்சு பாருங்க. அவங்களை பொறுத்தவரையில அவங்க பாவம் செய்யல என்று நினைக்கிறாங்க, அவங்க பிள்ளை விடலை என்று சொல்லுகிறாங்க. இயேசுவை தெய்வம் என்று அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்த கிறிஸ்துடைய ஆவியாய் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை நீங்க வீட்டில கூட எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அதோட கவனமா இருங்க. இந்த வீட்டுல வந்து துண்டு தந்து காரியம் சொல்றவங்களை குறித்து கவனமா இருங்க. ஆமென். இயேசுவை தெய்வம் இல்ல, அவர் தெய்வத்தில மகன் என்று சொல்லுவாங்க. தெய்வம் என்று அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்த கிறிஸ்துடைய ஆவியா இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவங்களை பொறுத்தவரையில அவர் பக்தி மார்க்கத்தான். அவங்களை பொறுத்தவரையில அவங்க சர்ச்சுக்கு போறவங்க, அவர்கள் புறஜாதியார் அல்ல. இயேசுவை அறிந்தும் அவரை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு ஒரு தெய்வம் இருக்குமானா நான் ஏன் அநேக காரியங்கள்ட்ட போறேன்? எனக்கு ஜனாதிபதியோட நல்ல நெருக்கமான உறவு இருக்குமானால் ஜனாதிபதி சொல்லியிருக்கார், என்ன பிரச்சனைனால எங்க வரணும்? அலரி மாளிகைக்கு வரணும்னு சொல்லியிருக்கார். இல்லாட்டி பர்சனல் நம்பர் தந்து சொல்லியிருக்கார், நீ கால் பண்ணு. இல்ல என்ன அப்பப்ப பிரச்சனை வரக்குள்ள நான் என்ன செய்யறது? ஜனாதிபதி அம்மாவுக்கு கால் பண்றது. ஜனாதிபதி கேட்பார், நான் எல்லாம் உண்மையை சொன்ன என்னோட பேச சொல்லி, இல்ல அம்மாட்ட சொன்னா நீங்க கேட்பீங்க தான். நல்லதா? இல்ல. ஹல்லேலூயா. 2-3 தடவை செய்தா ஜனாதிபதி கோபம் வரும். என்னடா நானே உனக்கு என்ன பர்சனல் நம்பர் தந்து கால் பண்றேன், நீ கால் பண்றது இல்ல இல்லையா? நீ அங்கிள்கிட்ட போறா, இல்லாட்டி ஆண்டிட்ட போறா, இல்லாட்டி அம்மாட்ட போறா, இல்லாட்டி அப்பாட்ட போறா. Why don't you come to me? Because my mother is not a president, I am the president. ஜனாதிபதி சொல்லுவாரா இல்லையா? சொல்ற. அப்படிதான் இயேசு சொல்ற, அங்க இங்கெல்லாம் போக வேண்டாம், நான் தான் உனக்காக ரட்சிப்பை கொண்டு வந்த கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனபடினால இயேசுவை அலட்சிய போக்கு சகோதரர்களே, அறியாமை. என்ன அறியாமை? இயேசுவை தேவன் என்று அறிய விருப்பம் இல்லாமல் இருக்கிற தன்மை, அலட்சியம். அது ஏதோ சர்ச்சுக்கு போயிட்டு எதையாவது கும்பிட்டு வரும் இல்லையா? அப்ப அது என்ன செய்யும்? நாளடைவுல என்னை அந்தி கிறிஸ்துடைய ஆவிக்குள்ளே கொண்டு போகும். நான் இயேசுவை வெறுக்கிறவனாய், இயேசுவை நிராகரிக்கிறவனாய், I reject Jesus. ஆமென். ஹல்லேலூயா. சரி, இங்க பாருங்க. அடுத்த காரியம் 1 கொரிந்தியர் 2:8 வாசிங்க.
இதே இதுக்குள்ளதான் ரிஜெக்ட் பண்றது இயேசுவினுடைய தெய்வீகத்தை நாங்க நிராகரிக்கிறது அலட்சியம். 1 கொரிந்தியர் 2:8. அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். சரியா? அவர்களுக்கு அந்த அறிவு இருந்திருந்தா இயேசுவை கொண்டிருக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் வேற. ஏன்னா இந்த புத்தகம் முழுவதும் ஒருவர் வருகிறார்கள் இருந்தது இல்லையா? மல்கியா வரைக்கும் ஒரு மேசியா வருகிறார் என்பதை அறிவித்திருந்தது. ஆனால் அவர்கள் அவரை அறிய விருப்பம் இல்லாதிருந்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் கொலை செய்தார்கள். ஆனாலோ தேவனை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற காரியங்களை கண்கள் காணவும் இல்லை, அலட்சியம் பண்ணாதவங்களுக்கு. ஹல்லேலூயா. அப்ப தேவனை அலட்சியம் பண்ணா அந்த கிறிஸ்துவனுடைய காரியங்களுக்குள்ளே நான் கடந்து போவோம் இல்லையா? இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை படிப்பிக்கிற போது அல்ல அதனுடைய காரியங்களை காட்டி அந்த கிறிஸ்துவ சொல்ற போது பயம். ஆனா இயேசுவை முழுமையான ஒரு தெய்வமாக அவருக்கு நாங்கள் பணிந்து குனிந்து பயந்து வாழ இன்றைக்கு எங்களை அலட்சியத்துக்குள்ளே விட்டு விடுகிறது. ஹல்லேலூயா. ஆனா அவர் சொல்ற என்ன தெரியுமா? அந்த கடைசியா வாசிச்ச வசனத்தை வாசியம்மா. அதுக்கு அடுத்த வசனம், எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூர்ந்து அவரை நினைத்து அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அத ஒருவருடைய கண்ணும் காண இல்லை, காது கேட்கவில்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அது அவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அது தேவனை தேடுகிறவனுக்காய், இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று அறிக்கை பண்ணுகிறவனுக்காய், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறவனுக்காய், இயேசுவே என்னுடைய வாழ்க்கை என்று இருக்கிறவனுக்காக தேவன் வைத்திருக்கிறத கண் காணாது அதை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. காது கேட்காது, ஆனால் அது அவர்களுக்கு உரித்தாகும். ஆமென். அது அவர்களுடைய மாறும் இல்லையா? அது அநேகர் யோசிச்சு பார்ப்பாங்க, இது எப்படி நடக்கும் என்று மனுஷனுடைய இதயங்களுக்கு தோன்றவே தோன்றாது. தேவன் நமக்கு அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு அநேகர் யோசிக்க, இவன் எப்படி இப்படி இருக்கான்? ஆமென். ஏன் அப்படி இருக்கான்? அவன் இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறபடிதான். இவனுக்கு எப்படி இந்த காரியம் ஆசீர்வாதமாக முடியுது? நானும் இந்த ஊர்ல இருக்கிறேன், அவனும் அந்த ஊர்ல இருக்கிறான். ஆனா எனக்கு இப்படி இருக்கு, அவன் சந்தோஷமா இருக்கிறான். அவன் குறைவிலும் சந்தோஷமா இருக்கிறான், சமாதானமா இருக்கிறான். ஆனா எனக்கு நிரம்ப இருந்தும் சமாதானம் இல்லை. ஏன் அப்படி? ஏனென்றால் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதை கண் காணாது, காது கேட்காது, இருதயத்திலையும் பிடிபடாது. அது அற்புதமான காரியம். ஹல்லேலூயா. அதுதான் அதிசயம் சகோதரர்களே. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. அநேகர் கேட்கிறாங்க, இப்படி எல்லாம் இருந்தவங்க, இதெல்லாம் செய்தவங்க, இன்றைக்கு கர்த்தர் செய்கிற பெரிய அதிசயமான காரியம் மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. மனம் திரும்ப பண்ணுகிறார், அதிசயம் செய்கிறார் சகோதரர்களே. இது ஒரு பெரிய அற்புதமா இருக்கு. இது அவரை தேடுகிறவர்களுக்கு உண்டாயிருக்கிறதா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக நாங்க பார்ப்போம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35. அறுப்புக்காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சுவிசேஷ மிஷனரி தரிசனங்களில் இருந்து எங்களை ஒதுங்க பண்ணும் அலட்சிய போக்கு. இன்னைக்கு அநேகர் அலட்சியம், நாங்களே அலட்சியம் இல்லையா? கர்த்தர் சொல்ற நிலம் விளைஞ்சு இருக்கு. கர்த்தர் சொல்ற குரு டீலர் முழுவதும் தமிழ் ஜனம் இருக்கு, வேதனையோடு இருக்கு, துக்கம் விளைஞ்சு போயிருக்கு, பிரிவினை விளைந்து போயிருக்கு, தனிமை விளைஞ்சு போயிருக்கு, பில்லி சூனிய கட்டுகள் விளைந்து போயிருக்கு.
ஆனா அறுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. அலட்சியம் சகோதரர்களே. தேவனுடைய சுவிசேஷ மிஷனரி தரத்தை தள்ளி வைக்கும். இது ஒத்தி வைக்கிற காரியம் அலட்சியம். அவர் என்ன சொன்னார்? இதோ வயல் நிலங்கள், சொல்லுங்க, இதோ வயல் நிலங்கள் இப்போதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் தேவன் பிடிக்க தொடர்புள்ள பழங்கள் இருக்கு? ஆமென். ஹல்லேலூயா. தேவனிடத்துல இப்படி வர்ற காலத்தில் இருக்கான். ஏன்னா இன்றைக்கு ஒரு 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 தம்பியை சந்திக்கிறதுக்காக, ஒரு காரியத்துக்காக, ஒரு வழக்காக நான் போயிருந்தோம். அங்க நான் ஒரு ஒருவரை நான் இன்றைக்கு கலை ஃப்ரீயா இருந்தபடினால அவரை கூட்டிட்டு போனேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு பணிக்காக மூணு மணித்தாலும் பயணம் போய் அங்க இருந்து காட்டினேன். அந்த தம்பி இயேசுவை ஏற்றுக்கொள்வதா இல்லையா? அவர் ஆல்மோஸ்ட் அக்கிரிப்பா ராஜா சொன்னபடி கொஞ்சம் குறைய என்ன கிறிஸ்தவன் ஆக்கிட்டீங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பாஸ்டர், நான் வந்து வேலை காரியங்கள் இந்த ஊர்ல இருக்கு, முடிச்சிட்டு நான் வரேன். ஹல்லேலூயா. அப்பதான் நான் பார்க்கிறேன் எவ்வளவுக்கு கர்த்தர் நெருக்கி அவருடைய வழிகளை சொன்னார்ல. தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்றார், இன்றைக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு 30,000 உழைக்கிறார். சொன்னது உங்களுக்கு 30,000 40,000 குரோனர் ஒரு கிழமையில வருது. அவருக்கு உழைக்கிறார். வாகனம் வெண்டு நிக்கிறது, பெரிய காரியம் இருக்கு. சொல்றார், ஒன்றும் வேண்டாம், நிம்மதி இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அடைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்றார், வேண்டாம், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அவரு வாயாலே அழைக்க வேண்டாம். ஜெபிக்கும் போது சொல்ற, ஜெபிக்கிற ஒவ்வொரு சொல்லும் எனக்கு ஏதோ பெரிய ஞான வார்த்தை போல இருக்கு அவருக்கு. ஏன் எல்லாம் கனிஞ்சு தோட்டத்தில் அப்படி பழம் இருக்கு, தொட்டு பறிக்கிறதுக்கு இல்ல, அது நிலத்திலே விழுந்து அழுக போகுது. ஹல்லேலூயா. வயல் நிலங்கள்ல இருக்கிற கதிர்கள் அறுக்கப்படாவிட்டா அது நிலத்திலே விழுந்து, கேட்டு பாருங்க, வயலுக்குள்ள என்ன நடக்கும்? அறுப்பு காலம் வர்ற போது அறுக்காவிட்டால் அடுத்தது மழை காலம் வரும். அந்த மலையில கிடந்த அவ்வளவு நெல்லும் ஒருவருக்கும் உதவாது போகும். அத்தனை கோதுமை மணிகளும் சேற்றிலே போய்விடும். அவை நன்றாகவும் முளைக்காது. என்ன பதனிடப்படவில்லை, முளைக்காக எடுத்து வைக்கப்படவில்லை. கதிரில இருந்தது போல விழுமானால் அது அழுகி போகும். இன்றைக்கு அப்படிதான் ஆத்துமாக்கள் நின்று கொண்டிருக்கு. அலட்சிய போக்கினாலே அநேகர் நாங்கள் இதை கண்டுகொள்வதில்லை. Because we didn't take serious about God's order. அறுப்புக்கு நிலம் ரெடியா இருக்கு. நீ விதைக்க தேவையில்லையப்பா, நீ பார்க்க தேவையில்லை, குருவி திறத்த தேவையில்லை, மருந்து அடிக்க தேவையில்லை. அது எல்லாம் பூத்து குலுங்கி கொண்டிருக்கு. உங்க வேலை அறுத்து கொண்டு வந்து களஞ்சியத்திலே செய்கிறது. ஹல்லேலூயா. கனி காய்த்து அங்கே காய் பழமாகி கர்த்தர் பழமாக்கி வச்சிருக்க. என்ன அடிக்க வேண்டிய பக்கம் அடிச்சு போட வேண்டிய ஃபர்டிலைசர் எல்லாம் போட்டு எல்லாம் லொக் பண்ணி குருவி காய் ஒன்றும் வராதபடிக்கு தனிமைப்படுத்தி இயேசுதான் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ள ஆசையா இருக்கா. ஆனா அந்த இயேசுதான் தெய்வம் என்று சொல்லுகிறதுக்கு ஆட்கள் இல்ல. ஏனென்றால் அலட்சியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மிஷனரி தரிசனத்தை, சுவிசேஷ பணியை அலட்சியம் தள்ளி போடும் சகோதரர். இன்னைக்கு நடக்கிற காரியம் தான் அலட்சிய போக்கு. எந்த பெரிய ஒரு என்னென்றால் இது நாங்கள் கர்த்தர் சொன்ன கட்டளை. புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன என்ன, போன்னு சொன்ன என்ன, இட்ஸ் an order. நான் மாட்டேன், என்னை இங்கே ஆசீர்வதியும், இல்லாவிட்டால் நான் உம்மை போக விடுவதில்லை. நாங்கள் யாக்கோபின் புத்திரர்கள். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொன்னார், நீங்க புறப்பட்டு பக்கத்துல சொல்லுங்க, என்ன செய்யணும்? புறப்பட்டு போக வேண்டும். அலட்சி பண்ணக்கூடாது, புறப்பட்டு போக வேண்டும். இரண்டாவது ரோமர்கள் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனத்தை நாங்க வாசிச்சுட்டு, ரோமர் 10 14 15.
பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஆ, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாடங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அது அழகா இருந்துட்டு போகட்டும். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவர் யார் என்று சொல்கிறார். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். ஆமென். சரி, நிறுத்தம். பின்னுக்கு இருந்து போனா முன்னுக்கு சரியா வரும். ஏன்னா நான் சொன்னேன் அன்றைக்கு 2 2 4ன்னா 4ல இருந்து 2 கழிச்சா 2 தான். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஆரம்பிக்க கொடுத்தார், கேள்விப்படாவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? 14 என்னத்துக்கு? ஒருவன் கேள்விப்படாவிட்டால் விசுவாசிச்சான் ரட்சிக்கப்பட்டுருவான். உனக்கு தெரியுமா? இயேசுவ தெய்வம் என்று ஒருவன் விசுவாசிச்சா அவன் ரட்சிக்கப்பட்டுருவான், உடனே ரட்சிக்கப்பட்டுருவான். வேற ஒரு காரியமும் இல்லை. ஆனா அதை கேள்விப்படணும். ஹல்லேலூயா. அதை கேள்விப்படாவிட்டா அவன் எப்படி விசுவாசிப்பான்? அவன் விசுவாசிக்காவிட்டா எப்படி ரட்சிக்கப்படுவான்? ரட்சிக்கப்படுறதுக்கு அவன் கேள்விப்படுறதுக்கு ஒருவன் அனுப்பப்படாவிட்டால் அவன் எப்படி கேள்விப்படுவான்? ஆனா எல்லாரும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா எல்லாரும் கீழ்ப்படுகிறது இல்லை. இதை தீர்க்கதரிசி அப்போதே சொல்லிட்டான். ஏன்? அலட்சியம். என்ன அலட்சியம்? நானும் என் வீட்டாரும் என்றான் கர்த்தரையே சேவிப்போம். என்ன? பாவத்தில் ஜீவிக்கிறவன் பாதாளத்தில் அழிந்துடுவான், நானும் பரலோகத்திலே நானும் பாடல் பாடுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் பரலோகத்துல பாட்டு பாடுவான், பாவம் செய்யறவன் என்ன செய்யட்டும்? அவன் நரகத்தில் அழியட்டும். அலட்சியம் சோதனை. தேவனுடைய சுவிசேஷ பணி அலட்சியம். சொல்லப்படாவிட்டால், பிரசங்கிக்கப்படாவிட்டால் கர்த்தர் தான். அதுக்கு முதல் நான் சொன்னேன், அலட்சியம் தான் இயேசுவை தெய்வம் என்று நம்மை நம்பக்கூடியாதபடிக்கு வச்சிருக்கோம். ஏன்னு சொன்னா, அடுத்த கட்டம் நான் சுவிசேஷம் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை பணியை, எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நான் செய்யாவிட்டேன். நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், அதை செய்யாமல் விடுகிறது அலட்சியம். ஹல்லேலூயா. அது அலட்சியம். ஏன்னா அது தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியம் அல்ல. இது பிசாசுனால. என்ன? பிசாசுக்கு விருப்பம் இல்ல இன்னொருவன் கேள்விப்பட்டு இன்னொரு விடுதலை ஆகிறது. ஆனா யோசிச்சு பாருங்க, நான் விடுதலை ஆகிறதுக்கு யாரோ ஒருவர் எனக்கு சொன்னார்கள். ஹல்லேலூயா. யாராவது இருக்கிறீங்களா? கனவுல இயேசு வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி ரட்சிக்கப்பட்டார்கள்? அல்லது இயேசு தரிசனமாகி மனம் திரும்பி சொன்னாங்களே, யாராவது இருக்கிறீங்களா? இல்ல. எங்களுக்காக ஒருவன் ஒருத்தி தேவனுடைய கட்டளையை அலட்சியம் பண்ணாம வந்தோடைய தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். தேவன் மேல விசுவாசமாக இருக்கிறேன். நித்திய ஜீவனத்தை குறித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப பணியை செய்யாதபடிக்கு அலட்சியம் இருக்கிற சொல்ல ஒருவர் சொல்லாவிட்டா எப்படி கேள்விப்படுவாங்க? கேள்விப்படாவிட்டா எப்படி நம்புவாங்க? எப்படி அவங்க விசுவாசிப்பாங்க? அவங்க விசுவாசிக்காவிட்டா எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? ரட்சிக்கப்படாவிட்டால் எப்படி பரலோகம் வருவாங்க? அப்ப அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? நான் சொன்னேன் 2 4. அது முடிவு என்ன தெரியுமா? கேள்விப்படாதவன் நரகம் போகட்டும். ஆனா டைரக்டா கேட்டு பாருங்க, யாராவது நரகம் போற உங்களுக்கு விருப்பமான்னு என்ன சொல்லுவோம்? நாங்க யாராவது நரகம் போற விருப்பமா இருக்கு? யாருக்காவது விருப்பமா? நான் விரும்புறதில்ல, எதிரி கூட போறது நரகம் போற விருப்பம் இல்லை. ஆனா சிஸ்டமேட்டிக்கலி we are doing that. இன்டிரெக்ட்லி, எதிராக, மறைவாக நான் ஒருவனை நரகம் போக நான் அனுப்புகிறேன். சுவிசேஷம் சொன்னாலும் இல்லை. ஒன்று நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு நான் சின்ன வயசுல படிக்கிற போது ஒருவர் சொன்ன, ஒரு போதவர் சொன்னார், கவனமா இருக்கு, யாரையெல்லாம் பூமியில சந்திக்கிறியோ
அவங்க எல்லாம் பரலோக வாசல்ல சந்திப்பேன். இப்படிதான் சொன்னாங்க. பூமியில யாரையெல்லாம் சந்திக்கிறியோ அவங்களை எல்லாம் பரலோகத்துக்கு உள்ள போகல வாசல்ல சந்திப்பா. அவனை குற்றப்படுத்தாதபடி கவனம். என்ன தெரியுமா சொல்லுவானா, இவன் என்னன்னு உள்ளுக்குள்ள வர்றீங்க. இவர் ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டான். அவன் சொல்லுவான் என்ன தெரியுமா, இவன் சரியான சுயநலக்காரன். ஆண்டவரே நீர் சுயநலவாதியா? இவன் சுயநலக்காரன், இவன் சுயநலக்காரி. எப்படி கேப்பா? அவனுக்கு தெரிஞ்ச வழியா எனக்கு சொல்லல. அவன் பரலோகம் வாரான், ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுவான். ஸ்டாப் பண்ணி சொன்னப்பா தெரியுமா, பசியா இருந்தான், நீ சாப்பாடு கொடுத்தியா? நாங்க சொல்லுவோம் நோவையில யாரை நாங்க பசியாய் கண்டோம். தனிமை என்கிற பசியினாலே வாடிக்கொண்டிருந்தான், கண்டியா? எனக்கு தெரியாது. அவருக்கு ஹில்ச பண்ணவே இல்லைன்னா கண்டு சிரிக்கிறேன், நான் ஹாய் சொல்றேன்னா, ஆனா அவர் நரகம் வருவார் எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஆண்டவர் கேட்க போற கேள்வியதான். ஆண்டவர் ஒரு நாளும் கேட்க போறதில்லை அபிஷேகம் பெற்றியா, பல வரங்கள் பெற்றிருந்தியா, அடிக்கடி பரலோகம் வந்து தூதருடைய விறகு பிச்சியா, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. டிவியில ப்ரோக்ராம் கொடுத்தியா, அநேகரை ஜபிச்சு விளத்தாட்டினியா, இதெல்லாம் கேட்க மாட்டான். கர்த்தர் கேட்க போறது வெரி சிம்பிள் கொஸ்டின். டெய்லி we meet that question. தாகமாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், தண்ணி தந்தாய்? இல்ல கர்த்தாவே, ஏனென்றா நான் குடிக்கிறதே ஜீவ தண்ணீர், அது யாருக்கு கொடுக்கிறது? என்னை விசுவசிக்கிறவனத்துல இருந்து என்ன என்னெல்லாம் வருமா? ஜீவ ஊற்றுகள் புரண்டு ஓடும். அது உள்ளுக்குள்ள வராது, அது பாயும். ஹல்லேலூயா. அது பாஞ்சா அநேகரை தொடும், அநேகருக்கு போகும். அலட்சியம் சொல்லலை. நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் நாங்கள் அறியாமையினாலே அலட்சியப்படுத்துகிறோம். தேவனுடைய கட்டளை நாங்க நினைக்கல. பாத்தீங்களா, ஒரு நாள் நினைக்கல, அலட்சியம் பண்ணணும்னு நினைக்கல. ஒருவன் நரகம் போறான் என்று நினைக்கவில்லை. ஆனா அவன் நரகம் போய்கொண்டிருக்கிறான், அவன் நடந்து கொண்டிருக்கிறான், அவன் நடந்து கொண்டிருக்கிறான், அவன் பயணமாய் போய்கொண்டிருக்கிறாங்க. வேகம் வேகமாய் போகிறார்கள், கூட்டம் கூட்டமாய் போகிறார்கள். ஏனென்றால் அறுபடாத கதிர்கள் ஒவ்வொன்றிலும் 1000 மணிகள் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறுபடாத அறுவடைக்கு வராத பயிர்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களோட கிளாஸ்மேட்டா இருக்கலாம், உங்களோட ரூம்மேட்டா இருக்கலாம், உங்களோட கொலீகா இருக்கலாம், உங்களுடைய ரிலேஷன்ஸா இருக்கலாம், உங்களுடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸா இருக்கலாம். கர்த்தர் கேட்க மாட்டார் அவர்களுக்காக ஜெபிச்சியா? இப்ப அவருடைய கட்டளை அலட்சியம் பண்றதுக்கு சிஸ்டமேட்டிக்கான ஆவிக்குரிய விடைகள் உண்டு. என்ன அவன் கேட்க மாட்டாங்க ஆண்டவரே, இவர் கேட்க மாட்டார் ஆண்டவரே, நான் அவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் சொல்லல, வேதம் சொல்லுது. எடுங்க பிரசங்க புத்தகம். எப்ப தெரியுமா ஜெபிக்கணும்? 11:6 பிரசங்கின் புத்தகம் 11:6 பாருங்க. காலையிலே உன் விதையை விதை, காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே, அதுவோ இதுவோ அதுவோ இதுவோ என்று எது வாய்க்குமோ என்றும், எது வாய்க்குமோ என்றும், இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. உனக்கு தெரியாது. வாசிங்க மிச்சம். வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பதும் கண்களுக்கு பிரியமுமாமே. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளில் எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவன் இருளும் நாட்களையும் நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அதோட வருது தெரியுமா? காலையிலே விதை, காலையிலே போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு, மாலையிலே வந்து என்ன செய்யணும்? சொன்ன வார்த்தை கிரியை செய்யும்படிக்காக நான் ஜெபிக்க வேண்டும், விடவிடாம. இது அப்படி இல்லை. சொல்ல மாட்டான், நான் மறைவில் ஜெபிக்கிறேன் இல்லையா? சொல்லாம ஜெபிக்கிறவங்க தேவனுடைய வார்த்தையை அறிக்கை ஜெபிக்கிறன்றது போய் அது எங்களை ஏமாற்றுகிற ஒரு அலட்சியம். ஹல்லேலூயா. இது வாய்க்குமோ அது வாய்க்குமோன்றலாம் நீ யோசிக்காத. இப்ப அநேகருடைய கேள்வி என்ன தெரியுமா? நான் சொல்றேன், இந்த மாவட்ட போய் நான் சொல்றேன் சொல்ல அவள் கேட்கல, இவள் ரட்சிக்கப்படுவாளோ ரட்சிக்கப்பட மாட்டாளோ? நீங்க உடல பண்றது
நான் உடையில பண்றது அது கர்த்தருடைய காரியம். ஹல்லேலூயா. நாம் விதைச்சிட்டு நான் பின்னரத்துல மரவில நான் ஜெபிப்பேன், ஆனால் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறாருங்க, அப்பளோ விதைச்சான், நான் நீர் பாய்ச்சினேன், யாருக்கு மகிமை? விளைய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப விளைய பண்ணுகிற ஒரு கர்த்தர். நீ விதைக்க வேண்டும், கையை நெகிழ விடக்கூடாது. இது என்ன செய்யறது தெரியுமா? சொல்ல முதலே நாங்க ஒரு அலட்சியமாய் ஒரு சாக்கு போக்கு, அலட்சியத்துக்கு ஒரு சாக்கு போக்கு எடுக்கிறது என்ன தெரியுமா? அவனுக்கு இவனுக்கு சொல்லி சொல்லி என்ன செய்ய அவனை பாருங்க. அதுக்காக தான் கத்த சொல்ற என்ன தெரியுமா? நீ எவ்வளவு நாள் வாழ்ந்து யாருக்கு எழுதுறாருன்னா ஆசீர்வாதமாய் வெளிச்சத்திலே வந்த பிள்ளைகளுக்கு கத்த சொல்ற என்ன தெரியுமா? நீ அவ்வளவு நாள் வாழ்ந்து ஆசீர்வாதமாய் இருந்தாலும் நீயும் ஒரு நாள் ரட்சிக்கப்படக்கூடாத நிலையில இருளிலே இருந்தாய் என்றதை மறந்து போகாதே. ஹல்லேலூயா. நானும் இருந்தான் இருந்தது, நீங்களும் இருந்தான் இருந்தது மறந்து போகலாம். எனக்காக உங்களுக்காக ஒருவர் இடைவிடாது சொல்லி இடைவிடாது ஜெபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. மரபிலே இருந்து ஜெபிக்கல சகோதரர்களே, அவர் நேராக இயேசுவை சொன்னாங்க. எனக்கு இயேசு தென்படவில்லை. பவுலுக்கு தென்பட்ட தமஸ்கு வீதியிலே தென்பட்ட இயேசு எனக்கு வெளிப்படவில்லை. மோசையோடு முச்சடியிலே பேசின தேவன் என்னோடு பேசவில்லை. இந்த நாட்களிலே கர்த்தர் ஒரு சகோதரியை கொண்டுதான் எங்களுடைய ரட்சிப்பை ஆரம்பித்தார், தேவனுக்குள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானா நான் என்னுடைய வாழ்க்கையில திருந்த கூடுமானா எந்த கேடு கட்டவும் திருந்துவோம். இது வாய்க்குமா அது வாய்க்குமா இன்னைக்கு நாங்க யோசிக்க கூடாது. தேவனுடைய சுவிசேஷ மிஷனரி பணி மிகவும் முக்கியம். ஏனென்றால் அது அநேகரை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு வருகிறது. அதை don't take it very lightly. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, நான் சொல்லாம இருந்தா என்ன, கர்த்தர் ரட்சிக்கிறவர் ரட்சிப்பார். எவரை முன்குறித்தாரோ அவரை அழைப்பார் தானே. ஆனா உனக்கும் எனக்கு ஒரு கடமை இருக்கு. யாரை முன்குறித்து கர்த்தர் சொல்லாதபடினால சகலருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. ஹல்லேலூயா. பூமியில இருக்கிற சகல ஜனங்களுக்கும் இது சொல்ல வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு நீதி உள்ளவர். இந்த சத்தியம் கேட்காம நியாய தீர்ப்புக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நியாய தீர்ப்பு பிந்துதா? சில பேர் நமக்கு சந்தோஷம், இருக்கிற மிச்சத்தை அனுபவிச்சுட்டு போயிடுவோம். என்ன இப்பதான் என்ன சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, கர்த்தர் வரக்கூடாது, நான் கல்யாணம் கட்டு போறேன். கல்யாணம் கட்டினா உடனே சொல்லுவான், நாளைக்கு கர்த்தர் வந்தானே. ஐயோ அப்பா இதுவா என்ன சொன்ன இல்ல இல்ல நீங்க சொல்லு, நான் கேட்பேன். கர்த்தர் வரக்கூடாது என்ன. அந்த பக்கத்துக்கு போனவங்க இப்ப சொல்லிருக்காங்க, கர்த்தர் எப்ப வருவாங்க என்ன. இதை பார்த்துருவோம், அதை பார்த்துருவோம், இதை செய்திருவோம், என்ன அனுபவிச்சிருவோம். இல்ல கர்த்தர் வர தாமதிக்கிறது நாங்க அலட்சியமா இருக்கிறது. ஆனபடினால அலட்சியத்துக்குரிய தண்டனை நம்மளது. ஹல்லேலூயா. அப்ப இவ்வளவும் பாதிக்கப்படுகிற காரியங்கள் விளைவுகள் சகோதரர்கள். அலட்சியத்தினுடைய விளைவுகள் இவ்வளவு நீங்க படிச்சீங்க. எத்தனை படிச்சிருக்கீங்க? ஒன்று விக்கிராராதனை கொண்டு போகும், இரண்டாவது சுயநீதியில எங்களை வைக்கும், மூன்றாவது பாவம் செய்ய எங்களை தீவிரிக்கும், நாலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்றதை நான் உணர அறிக்கை பண்ண அதை ஏற்றுக்கொண்ட மனம் கொடுக்காது, ஆறாவது சுவிசேஷ மிஷனரி பணிகளை தட்டி கழித்து விடும். அலட்சியம் அது பிரச்சனை இல்லை. என்ன என்ன முக்கியம் இன்றைக்கு தெரியுமா? சுவிசேஷம் அறிவிக்கிறத விட இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில முக்கியமா இருக்கிற சபைகள்ல முக்கியமா இருக்கிறது தெரியுமா? என்ன தெரியுமா? என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு கிறிஸ்தவ பணியில முக்கியமா இருக்கிறது மைக். இதை எடுக்கதான் ஆசை. இதை எடுத்துட்டா ரெண்டு பாட்டு பாடி துதி பாடி இன்னைக்கு துதிக்கிறது, பாடுறது, டான்ஸ் ஆடுறது தான் முக்கியம். மிஷனரி பணி ஏன் நான் நல்ல சந்தோஷம் என்ன, ரெண்டு ஓகன், ஒரு ட்ரம் செட், 3 மைக் இருந்தா காணணும்னு நினைக்கிறேன்.
ஆமே. நான் சொல்ற பொய்யா இல்லையா? பொய்யா உண்மையா? அதான். ஏன் தெரியுமா? அவன் எல்லாம் சரி வர மாட்டான். என்ன இவர் குடிச்சிருந்தவர் இவர் சரி வருவார், இப்ப குடிக்கிறவர் சரி வர மாட்டார். அப்ப அநியாயம் செஞ்ச இவர் அவர் சரி வருவார், இப்ப அநியாயம் செய்யறவர் சரி வரார். இல்ல சொல்றது யாரை ஆகிலும் ஒருவர் ஆகிலும், அவர் சொல்றார் என்ன, பவுல் சொல்றார், ஒருவனை ஆகிலும் நான் ரட்சித்துக் கொள்ளும்படி, ஒருவனை ஆகிலும் தேவனத்தை கொண்டு வரும்படிக்கு எல்லாருக்கும் எல்லாமான. ஹல்லேலூயா. எப்படி என்ன செய்தாலும் அவனுக்கு பாட்டு படிக்கணும், பாட்டு படிக்கிறேன் ரசிக்கப்படுறதுக்கா, அவனுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடணும்னு சொல்றாங்க, ரசிக்கப்படுறதுக்கு டான்ஸ் ஆடும், என்ன போட்டு குழப்பி அடிக்கிறான், பரவாயில்ல, எப்படி ஆகிலும் அவன் பரலோகம் வந்து விட வேண்டும் என்று நான் அவனுக்கு எல்லாம் ஆகிறேன். I became everything for him. என்ன ஒரு மைல் கேட்டா 3 மைல் நடக்கிறேன், கிழங்கிய கேட்டா மேலங்கிய கலட்டி கொடுக்கிறேன், ஒரு கணத்துல அடிச்சா இன்னொரு கணத்தை கொடுக்கிறேன், பேசினா திட்டு வேண்டுறேன், மூத்துல துப்புனா துப்புல வேண்டுறேன். ஏன்? அவனை ரட்சித்துக் கொள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத நாங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது, எதை எல்லாம் நாங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது என்று பார்த்துட்டு முடிக்கலாம். இன்னைக்கு ஹல்லேலூயா. என்ன இன்னைக்கு ஒரு நல்ல ஆஸ்பிட்டல் இருக்குது. ஆமே இல்லையா? இன்னைக்கு நான் முடிக்கிற போது ஒரு சுடமான முடிவோடு கூட இன்னைக்கு முடிக்கிறோம். பைபிள் ஸ்டடி 2 மாசத்துக்கு இல்ல என்று யோசிக்காம இன்றைக்கு ஆண்டவரே நான் கற்றுக்கொண்ட அத்தனையும் பிடித்து கட்டி என்னை அந்த மன மகிழ்ச்சியில நிறுத்த போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னென்ன சொல்றதுல நான் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தர முடியாது, இயேசுவும் தர முடியாது. அவர் சொல்றார், ஜெயம் கொள்கிறவன் எவன் அதை செய்து முடிக்கிறானோ, இந்த நரிகளை எல்லாம் கண்டுபிடித்து கட்டுகிறார்களோ அவர்கள் மனமகிழ்ச்சியா இருப்பாங்க. ஹல்லேலூயா. நிறைய காட்டி கொடுக்க முடியும் சகோதரர்களே, இல்லையா? சொல்லுவாங்க, கழுதைக்கு ஒட்டகத்துக்கு தண்ணி காட்டலாம், அதுக்காக நாம குடிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நாங்க அதை பிடித்துக் கொள்ளத்தக்கதாய் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வல்லமையுள்ள கர்த்தர் நம்மோடு நடமாடி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் he didn't give up yet. ஆமென். அவர் இன்னும் விட்டுவிடவில்லை. அவர் பார்க்கிறார், எங்கள் ஒரு நன்மை உருவாகும். ஆனபடினாலே என்னுடைய மகனை நான் மறுபடியுமாய் ஒரு நல்ல இயந்திரமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. கூறியதுமான இயந்திரமாய் நான் மாற்றுவேன். ஏன்னா கர்த்தர் வருகிறதை நிறுத்தி ஆசீர்வதித்து என்னை பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. எதை நாங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது, எதை நான் அறியாமல் விட்டுவிடக் கூடாது. வாசிங்க, முதலாவது தேவனுடைய வார்த்தை. நாங்க அலட்சியம் பண்ணக்கூடாதவை எவை என்றத நான் பார்க்கலாம். முதலாவது, நான் அறியாமையினாலே தடைப்படுத்த கூடாது. முதலாவது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. வாசிங்க 1 கொரிந்தியர் 2:9-14 வரை. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொரு
8:20 வாசிங்க. சாரி, எசையா 8:20 வாசிங்க. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஆமென், ஹalleluya. எதை நாங்க கவனிக்க வேண்டுமாம்? எசையா 8:20 அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதல்ல இந்த வசனங்கள் அல்ல, எசையா 20:8 வாசிங்க. என்னவாம்? வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். ஹalleluya. இப்ப பாருங்க, வேதம் இருக்கிறது, மற்றது என்ன இருக்கு? சாட்சி ஆகமங்கள். அப்படியானால் ஒரு புத்தகத்தை விட்டு இன்னொரு புத்தகம் அல்ல, எல்லாவற்றையும் நாங்க தேவனுடைய வார்த்தை முழுவதையும் அவதானிக்க வேண்டும். இது தேவனுடைய வார்த்தை தானா? இது தேவனுடைய வார்த்தையா? ஹalleluya. இது தேவனுடைய வார்த்தையா? எப்படி ஒத்துக்கொள்றீங்க தேவனுடைய வார்த்தை? இத கவனிக்காவிட்டா அவங்களுக்கு கண் திறக்காது என்று சொல்றார். ஆவிக்குரிய கண்கள். அதான் நான் கொரிந்தியர்ல போய் பார்த்தேன். பூமிக்குரிய காரியங்களை பூமிக்குரிய அறிந்து கொள்ளுவான், ஆனால் வேதத்தை அவன் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இல்ல, அவனுக்கு தேவ ஆவியினுடைய கிருபை தேவை, அனுக்கிரகம் தேவை. அவனுக்கு ஃபேவர் பண்ணும். ஆவியானவர் இல்லாவிட்டால் இந்த சத்திய வேதத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஹalleluya. ஆவி எப்படி பூமி உள்ள அறிவை அறிகிறதற்கு இந்த பூமியில இருக்கிற அறிவு இருக்கிறது போல தேவனுடைய ஞானத்தை நான் கண்டுகொள்வதற்கு தேவ ஆவியாகிய சத்திய ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஹalleluya. அப்படி உதவி செய்யாவிட்டால் ஆகமங்களோ அல்லது நமக்கு கொடுத்திருக்கிற தேவ வார்த்தைகளோ கவனித்து அதன்படி சொல்லாவிட்டால் என்ன நடக்குமா? வாசிங்க. அதுல முடிவு என்ன? அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை, அவர்களுக்கு தெளிவு கிடைக்காது. நான் தேவனுடைய வார்த்தை எனக்கு அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, என்ன தெரியுமா? என்னுடைய வார்த்தையை நிராகரித்து செய்கிறவனுடைய ஜெபம் எனக்கு அருவருப்பானது. என்னுடைய வேதத்தை கேளாதபடிக்கு செய்கிற ஜெபம் எனக்கு அருவருப்பு. ஏன் சொல்லுங்க? நான் வேதத்தை அறியாவிட்டா எந்த பாட்டுக்கு தான் கர்த்தரோட பேசுவேன், எனக்கு தெரிஞ்சபடி எனக்கு தேவையானபடி நான் சொல்லுகிறபடி. அதனாலதான் இன்றைக்கு கர்த்தாவே நீர் அதை செய்யும், இதை காட்டும், இதை கொண்டு போகும், இங்கே வாரும் அங்கே போரும் என்று ஜெபிக்கிற காரணம் என்ன தெரியுமா? வேதத்தை அறியல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த மாதிரி ஜெபத்தை நான் பார்க்காவிட்டா என்னுடைய ஜெபம் என்னுடைய விருப்பமாய் இருக்கு. அதை அவன் அருவருக்கிறான். வேதத்தின்படி இல்லாத ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். அநேகர் இன்றைக்கு நெக்லெக்ட் பண்றது வேதத்தை, வேத வாசிப்பை, வேதத்துல சத்தியத்தை கேட்கிறது கன பேருக்கு விருப்பம் இல்லை. ஆனா வேதத்தை கேட்காம வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? கர்த்தாவே என்னுடைய பிள்ளையை காத்துக்கொள்ளும், என்னுடைய கணவனுக்கு ஆபத்து வரக்கூடாது. இல்ல, கர்த்தர் என்னுடைய சித்தத்தின்படி நீ ஜெபிச்சாதான் உனக்கு என்ன நடக்கும்? அதெல்லாம் நடக்கும். விசுவாசத்தினால ஜெபிக்கிற ஜெபத்துக்கு விட கொடுப்பேன்னு சொல்றார். விசுவாசம் என்னத்துல வரும்? கேள்வினால வரும். என்னத்தை கேட்கறதுனால? தேவ வார்த்தையை கேட்கிறபடினா. அப்ப தேவ வார்த்தையை நான் தட்டி விட்டு நான் துதிச்சா என்ன, ஜெபிச்சா என்ன, ஒன்று நடக்க போறது இல்லை. ஹல்லேலூயா. முதலாவது நமக்கு வெளிச்சம் இல்லாமல் போகும் சோதரே, தேவனுடைய வசனத்தை கவனித்து அதன்படி அதுல இருக்கிறபடி நான் சொல்லாவிட்டான் என்னுடைய நினைவுகளை, என்னுடைய தரிசனங்களை, என்னுடைய கனவுகளை, காட்சிகளை பேசுறது இல்ல. வேதம் அதை சொல்லுது. அழகா வாசிங்க திரும்பவும் 8:20. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். அதாவது நீங்க கரிசனை எடுக்க வேண்டும். You can't neglect that. You have to take serious about it. தேவனுடைய வார்த்தையை நாங்க ஒரு ஆச்சரியமானதா அற்புதமா எடுக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். அப்படி எடுக்காவிட்டால் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால், எந்த வார்த்தை? தேவ வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் வெளிய காலத்து வெளிச்சம் இல்ல, குருடன் அலையிற மாதிரி அலையறான். நீங்க அனைவருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கீங்களா?
இங்க ஜெபிச்சு அங்க ஜெபிச்சு இங்க ஜெபிச்சு இங்க பாத்துருக்கீங்களா? குருடன் அப்படி போவான். அநேகத்த ஜெபம் அப்படிதான். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான். தடவி கொண்டு இன்றைக்கு இது கிடைச்சா சரி, நாளைக்கு ஆரம்பிச்சா சரி, போறதுக்கு வாரம் குருட்டு வாழ்க்கை. ஆவிக்குரிய குருட்டுத்தனம் எனக்கு வரும். வேதத்தை கவனிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், அதன்படி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இல்லாட்டி பாத்தீங்கன்னா குருடன் தான். இடறி 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 விழுந்து எழும்பி யாரும் பிடிச்சு நடத்தி அப்படியே வாழ்க்கை ஒரு ஸ்டடி இல்லாம இருக்கும். அவர்களுக்கு விடிய காலத்தில் வெளிச்சம் இல்லை. அதிகாலையில வர்ற வெளிச்சம் போல அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம், ஒரு தெளிவு இருக்காது. வெளிச்சம் என்றால் தெளிவு சகோதரனே, ஒரு ஆசீர்வாதமான நிலை இருக்காது. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது காரியம், we shouldn't neglect, we can't ignore the word of God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் சகோதரனே, தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட சபையினுடைய ஐக்கியத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஐக்கியத்தை நீ வாசிங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனமும் 27 28வது வசனத்தை வாசிங்க. முதலாவது, எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும். 27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவமாய் இருக்கிறீர்கள். தேவனானவர் முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப நாங்களே சரீரமாகவும் நாங்களே அங்கமாகவும் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதை யார் ஏற்படுத்தினார்? தேவனானவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொருவனுக்குரிய ஒவ்வொரு வரத்தை, அங்கே முதலாவது நாங்க வாசிச்ச அந்த 3வது வார்த்தை, எல்லாருக்கும் ஒரு வரம் கொடுத்து இருக்கிறார் இல்லையா? ஆனா எல்லாரும் ஒரே வரத்தை செய்கிறது இல்லை. அதுதான் அங்கே 29வது சொல்றார், எல்லோரும் அப்போஸ்தலரானால், எல்லோரும் தீர்க்கதரிசிகளா, எல்லோரும் போதகர்களா, எல்லோரும் அற்புதம் செய்கிறவர்களா, எல்லோரும் குணமாக்கும் வரங்களோடுவர்களா, எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறவர்களா, எல்லோரும் வியாக்கியானம் பண்ணுகிறவர்களா? இப்படி இருக்க முக்கியமான மரங்களை நாடுங்கள், இன்னும் அதிகமான மேன்மையை நான் காட்டுகிறேன் என்று அன்பை குறித்து அடுத்த அதிகாரத்தில் பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நானும் நீங்களும் அங்கங்களும் தேவனுடைய சரீரமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இத தேவன் ஏற்படுத்தி இருக்கிறபடினால we have to recognize each other. We må erkjenne hverandre likevel. Noen kan noe, andre kan ikke. Halleluja. சில பேருக்கு சில காரியம் நல்லம், அதுதான் நான் சொல்லுவாங்க. சில பேருக்கு இந்த வரம், சில பேருக்கு அந்த வரம், சில பேருக்கு இது. ஆனாலும் ஒருவரும் ஒன்றிலும் குறைவில்லை. ஹல்லேலூயா. ஏண்டா மென்மையான அங்கங்கள் முக்கியமானதாக இருக்கிறது என்றும் அவர் சொல்லுகிறார். அப்ப அந்த ஐக்கியத்தை தேவனானவர் உருவாக்கி இருக்கிறார். ஆமென். பாருங்க, தேவனானவர் சபையில் முதலாவது அப்போஸ்தலர்களையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்புதான் அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப தேவனானவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த ஐக்கியத்தை நானோ நீங்களோ அலட்சியம் பண்ணக்கூடாது. ஏனென்றால் நான் ஒரு அங்கம், நீங்க ஒரு அங்கமா இருக்கிறபடினால் ஒரு அங்கம் ஒரு அங்கத்தை அலட்சியம் பண்ணாது என்று முன்னுக்கு எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சபையை குறித்து விளக்கம் வீட்டுல போய் வாசிங்க கட்டாயம் இல்லையா? 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு, எல்லாரும் உண்டாக இருக்க வேண்டும் என்றது கர்த்தருடைய விருப்பம் இருக்கிறபடினால நான் அலட்சியம் பண்ணக்கூடாத இரண்டாவது காரியம். முதலாவது தேவனுடைய வார்த்தையை, இரண்டாவது காரியம் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஐக்கியத்தை, தேவனுடைய சபையில தேவனுடைய சபையின்
ஐக்கியத்தை என்ன தேவனுடைய சபை என்கிறது நாங்க எல்லாம் கூடுனா தான் இல்லையா? இல்லாவிட்டா இது ஒரு பில்டிங், இது இல்லாவிட்டால் இது ஒரு கட்டிடம். ஆமென். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்ன நாங்க யாரு? நாங்க யாரு? நாங்க யாரு? இது தலை. என்ன தலை வந்து யாரா இருக்கு? இயேசு. இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். கீழுக்கு சரீரம். இது ரெண்டும் ஒன்று. என்ன இதான் தலை. தலை இல்லாம ஒன்றும் நடக்காது. அப்ப தலையோட என்னத்தை ஜாயின் பண்ணிருக்கு? சரீரத்துல என்ன ஜாயின் பண்ணிருக்கு? அங்கங்கள். யார் அந்த அங்கங்கள்? நானும் நீங்கள். அப்ப நான் யார்ல இணைக்கப்பட்டிருக்கிறேன்? நான் சபையில பாருங்க, சகோதரர்களாய், ஊழியக்காரர்களாய், மூப்பர்களாய், மேய்ப்பர்களாய் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கல, எல்லாம் சேர்த்து நான் இயேசுவிலே இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஐக்கியத்தை நான் அலட்சியப்படுத்த கூடாது. இந்த ஐக்கியத்தை அலட்சியப்படுத்துறா ரெண்டு காரியம் இருக்கு சோதரே. ஒன்று, முதலாவது தலையை நான் அலட்சியப்படுத்துகிறேன். I don't mind. தலைதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இருதயத்தை கூட கண்ட்ரோல் பண்றது தலை. அப்ப எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ற தலையை நான் அங்கமா இருந்து கொண்டு நான் அலட்சியப்படுத்துகிறேன். அடுத்தது என்னை பாருங்க, நான் விரல் என்று சொல்றேன். விரல் என்னத்துல இருக்கு? விரல் இதுல இருக்கு. என்னது? உள்ளங்கையில இணைச்சிருக்கு. அப்ப நான் விரல் உள்ளங்கையை பாதிக்க கூடாது, உள்ளங்கை கையை பாதிக்க கூடாது, இதை பாதிக்க கூடாது, இதை பாதிக்க. விளங்குதா? இந்த ஐக்கியத்தை நான் அலட்சியம் பண்ண முடியாது. நான் சொல்ல முடியாது நான் பெருவிரல் என்னால 54 விதமான காரியம் செய்ய முடியும், நான் இல்லாவிட்டா செய்ய முடியாது. ஆனா பாவம் என்ன சொல்லும்? உள்ளங்கை என்ன சொல்லும்? நீ 54ல 164 செஞ்சாலும் என்ன இருந்தா தான் செய்யலாம் இல்லையா? உள்ளங்கை சொல்லி முடிய இந்த கை மிச்சது என்ன தெரியுமா சொல்லும்? மறையா நான் 2 எலும்புண்ண பிடிச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கு மேல சொல்லும் கொஞ்சம் மசில் நான் வச்சிருக்கிறேன். ஷோல்டர் சொல்லும், உடம்பு சொல்லும். அப்ப உடம்புது அவங்களுக்கு எல்லாத்தோடையும் இருக்கிறபடினால ஒன்றும் ஒன்றை அலட்சியம் பண்ண முடியாது. அதாவது சகோதரனை நான் அலட்சியம் பண்ண முடியாது, அதே நேரம் கிறிஸ்துவையும் நான் அலட்சியம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அப்ப எங்களுடைய அலட்சியம், சபையை நாங்க அலட்சியம் பண்றத தேவன் அனுமதிக்க மாட்டான். சபை என்றால் ஐக்கியம், உறவை, எங்களுடைய கனெக்ஷன் இல்லையா? நானும் சகோதரன் சேர்ந்து தான் பாருங்க, இந்த விரல் இந்த பாமோட சேர்ந்து, இந்த பாம் இந்த ரிஸ்டோட சேர்ந்து இல்லையா, இந்த எல்போவோட சேர்ந்து, ஷோல்டர் சேர்ந்து, ஷோல்டர் இதோட சேர்ந்து, அதுக்கப்புறம் கழுத்து சேர்ந்து தான் தலையோட சேர்ந்து. என்ன யோசிச்சு பாருங்க, இந்த பெருவிரல் உடம்புல இருக்கு. அப்ப நான் சொல்லலாம் நான் தலையோட இருக்கேன். பெருவிரலா இருக்கிறோம் சொல்றேன் நான் தலையோட இருக்கிறேன். அசிங்கமே. எதுக்கு அசிங்கம்? தலைக்கு. அவர் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்க அழகா இருக்கு. அழகா இருக்கா? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஐக்கியத்தை நான் நெக்லெக்ட், அலட்சியப்படுத்த முடியாது, அலட்சியப்படுத்தக்கூடாது. மூணாவது காரியம், தேவனுடைய உடன்படிக்கையை நான் அலட்சியம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் பண்ண உடன்படிக்கையை வாசிக்கும். ரோமர் எழுதின நிருபம் 11:25-27 வரை. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா.
இஸ்ரவேலரோடு தேவன் செய்த உடன்படிக்கையை நாங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆமென். தேவன் அவர்களோட உடன்படிக்கை செய்திருக்காருல்ல. தேவன் இஸ்ரவேலரோடு செய்த உடன்படிக்கையினால்தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இஸ்ரவேலரோடு அந்த நாட்கள்ல தேவன் பண்ண உடன்படிக்கையை அவர் மறக்காம புதிய ஏற்பாட்டில் எழுதுகிறார். அது வாசிங்க, கொஞ்சம் கஷ்டமான காரியம் புரிஞ்சு கொள்ள. என்னது வாசிங்க. மேலும் சகோதரரே, இஸ்ரவேலர் தேவையில்லை, நமக்கு ஒன்றும் இல்லை, சரித்திரம் இல்லை. இயேசு வந்தார், என்னை கண்டார், மீட்டுக் கொண்டார். இன்னைக்கு அப்படித்தான் வாழ்க்கிறோம். முழுமையான காரியங்களை நாங்கள் எடுத்துக் கொள்கிறது இல்லை. சில காரியங்களை அலட்சியம் பண்ணி விட்டு விட்டு எங்களுக்கு தேவையானதை மட்டும் நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் இருக்கிறதுனால கர்த்தர் ஆதியில இருந்து தேவன் பண்ணின முறைகளை உடன்படிக்கைகளை நாங்க தள்ளிவிட கூடாது. அதை குறித்து அறியாம இருக்கக்கூடாது. நீங்க புத்திமான்கள் என்று உங்களை எண்ணி நினைக்காதீங்க. ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும். இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கே அவர்களை மீட்டுக் கொள்வார் என்று எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானா இஸ்ரவேலருக்காக அவருடைய ரட்சிப்புக்காக நாங்க ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தை நாங்க ஒரு நாளும் தள்ளிவிடக் கூடாது. அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. சொல்லலே என்ன கர்த்தர் சொன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன். அவன் குண்டு போடுறானோ, மதில் கட்டி வச்சிருக்கிறானோ, வர்றவனை விடாம விடுறானோ, அது நமக்கு தெரியாது. Don't go for a judgment. இஸ்ரவேல்ல பார்த்தா கனத அறவைகள்ல ஏதோ எல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதிலையும் நாங்க கோயிக்க வேண்டாம். அவர் அவர்களோடு பண்ணிருக்கிற உடன்படிக்கையை எண்ணி அவர்களுக்காக நாங்க ஜெபிக்க வேண்டும். அதை நாங்க அலட்சியம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. சரி, அதுக்கு அடுத்தது பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை நாங்க அலட்சியம் பண்ணக்கூடாது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்டா, இப்ப மெல்ல மெல்லவா இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. யூதரோடு அவர் பண்ணின உடன்படிக்கை அநேகர் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள் மறந்து போனார்கள். பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு இல்ல. புதிய ஏற்பாட்டை குறிச்சு பாருங்க, எல்லாரும் கேட்கிறது புதிய ஏற்பாட்டுல தசமமாக இங்க கொடுக்க சொல்லி இருக்கு. கேட்கிறாங்களா? ஆனா நான் கேட்கிறேன், புதிய ஏற்பாட்டுல எங்க தசமமாக கொடுக்க கூடாது எழுதுங்க. புதிய ஏற்பாட்டை தான் காட்டுவாங்க என்ன தசம பாகம். ஏன் நான் சொல்றேன்டா, அவைகள் நிழலாட்டமாய் எழுதப்பட்டவைகள் எல்லாம் எங்களுக்கு சிஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கு. அது நிழல், இது நிஜம். ஹல்லேலூயா. அப்ப புதிய ஏற்பாடு பாருங்க, அன்றைக்கு நான் காட்டினேன் இதை குறித்து, தர்மவாதத்தை குறித்து சொல்லும் போது கர்த்தராகிய இயேசு சொல்றாரு, நீங்க ஒற்றலாத்திலும் கொத்தமல்லியிலும் மற்ற காரியத்திலும் எல்லாவற்றிலும் தசமாவை கொடுக்கிறீங்க, ஆனா இரக்கத்தையும் நீதியையும் நீங்க விட்டு விட்டீர்கள். இதையும் கொடுக்க வேண்டும், அதையும் செய்யாதிருக்க வேண்டாம் என்று சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? அங்க முறிக்கப்படவில்லை ஒரு காரியம். That's an example. அப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன கணவர் சொல்லுவாங்க, அது பழைய ஏற்பாட்டு காலம், பழைய நாட்கள். பழைய நாட்கள்ல இருந்தது நமக்கு தேவையில்லை. இப்ப கிறிஸ்து வந்து விட்டார். உண்மையாகவே கிறிஸ்துவாலதான் நமக்கு ரட்சிப்பு. புறஜாதியாரா இருந்த நமக்கு என்ன, ஏனென்றா யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவானுடைய சுவிசேஷம் போய் வாசிச்சு பாருங்க, 1ஆம் அதிகாரம். அவர் தன்னுடைய சொந்தத்திலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியினால் தான், ஆமென், அவங்க ஏற்றுக்கொள்ளபடியாதான் அவரை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் பிள்ளைகளாகிற அதிகாரத்தை அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. சும்மா வரல ரட்சிப்பு, யூதன் ரிஜெக்ட் பண்ணபடியா வந்த ரட்சிப்பு. ஆமென். அவரோ அவருடைய சொந்தத்திலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவருக்கு என்னது வந்தார்? யாருடைய பரம்பரையில வந்தார்?
ஆபிரகாமுடைய பரம்பரை இல்ல, யாக்கோபுடைய பரம்பரை இல்ல, யூதாவினுடைய பரம்பரை இல்ல, தாவீதினுடைய பரம்பரை இல்ல. எது? இஸ்ரவேலர். அவர் நமக்கு சொந்தமானவர்களே வந்தார், அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடினால்தான் நமக்கு எல்லாம் சான்ஸ் கிடைச்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அப்ப பழைய ஏற்பாட்டை நாங்க விட்டுவிடக் கூடாது. 1 கொரிந்தியர் 10:16 வாசிங்க. இன்னொரு 2 பேதுரு 3:5-6 வாசிக்கலாம். சீக்கிரமா போ. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? என்னன்னா பழைய ஏற்பாட்டு காரியங்களுடைய உதாரணங்களை நாங்க தள்ளிவிடக் கூடாது. அப்ப பலி, இரத்த பலி இடுகிறது எங்க எழுதப்பட்டிருக்கு? இரத்த பலி இட வேண்டும் என்றது எங்க சொல்லப்பட்டது? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. அது அங்கே நிழலாட்டமாய் இருந்தது, இங்க நிஜமாய் வருகிறது. அப்ப பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது தான் கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் செய்கிறார். அப்படினால பழைய ஏற்பாட்டை நான் அலட்சியப்படுத்த கூடாது. ஹல்லேலூயா. நாங்க விற்கிற அப்பம் என்னது? அன்றைக்கு ஆட்டுக்குட்டி அடிபட்டது, அவருடைய ரத்தம் அங்கே பலியாய் செலுத்தப்பட்டது இல்லையா? அந்த சதை சுட்டரிக்கப்பட்டது, அது கர்த்தருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இப்ப புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து நமக்கு அப்படி இருக்கிறார். 2வது வாசிங்க. 2 பேதுரு 3:5 மாதம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்கள், பூர்வ காலங்களில், பழைய காலங்கள்ல, பழைய நாட்கள்ல வானங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவ என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பாருங்க, அங்க நடந்தது இல்லையா? இன்றைக்கு நாங்க பழைய ஏற்பாட்டுல நடந்தது அலட்சியம் பண்றபடியாதான் இன்றைக்கு தேவனுடைய வருகையை நான் பெருசா சீரியஸா எடுக்கிறது இல்லை. தேவன் அழிப்பார் என்றதை நினைக்கிறது இல்லை. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், கடைசி நாள்ல என்ன நடக்கும்? ஆரம்ப காலத்துல நடந்தது போல, நோவாவின் காலத்திலே நடந்தது போல அவர்கள் பெண் கொடுத்தும் பண்ணெடுத்தும் இருப்பாங்க. ஆனா அக்கினி வந்து அழிக்கும். ஹல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டினுடைய உதாரணங்கள், பழைய ஏற்பாட்டில் நடந்திருந்த காரியங்களை நாங்க விட்டு விடக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டாலும், நாங்கள் நியாய பிரமாணத்தினால இல்ல, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் அல்லது பழைய ஏற்பாட்டின் பிள்ளைகள் அங்கே விருத்த சேதனத்தை செய்தார்கள், நுனித்தோலை அறுத்தார்கள். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் நுனித்தோல் அறுக்கிறோம். என்னத்தினுடைய? இருதயத்தினுடைய, நம்முடைய பழைய வாழ்க்கையை அறுத்து போடுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப அங்கே இருக்கிற காரியங்களை நான் விட்டு விட்டால் இங்கே புதிதான காரியங்களுக்குள்ள இந்த இருதயம் போகும். அலட்சியம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. We should neglect that. அடுத்தது பிசாசினுடைய தந்திரங்களை அலட்சியமாய் எடுக்கக்கூடாது. அவர்கள் டேக் சீரியஸ். அவருடைய வஞ்சனைய அலட்சியமா எடுக்கணும். அன்றைக்கு அநேக பேருக்கு தெரியாது தாங்க வஞ்சிக்கப்படுறாங்க. பிசாசு செஞ்ச அவங்களுக்கு புரியல தெரியுமா? பிசாசு வஞ்சிக்குதுன்னு சொன்னீங்கப்பா, நான் பிசாசா? இதுதான் பிரச்சனை. இதான் அந்த வஞ்சனையை தெரியாம இருக்கிறது. அப்படினால பிசாசு யாரையும் வஞ்சிக்க கூடும் சொல்றேன். அது உங்களையும் வஞ்சிக்கும், என்னையும் வஞ்சிக்கும். அது ஒருவரையும் வஞ்சிக்காம விட்டது என்று வேதத்தில இல்லை. ஹல்லேலூயா. சிலமே இயேசு வஞ்சிக்க பார்த்தது இல்லையா? இயேசு அதை சீரியஸா எடுத்தார். சீரியஸா எடுக்காதவங்க எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டு போனாங்க. அப்ப பிசாசினுடைய வஞ்சனைய சீரியஸா கட்டுக்கொள்ளுங்க. பிசாசினுடைய வஞ்சனைய நாம் சீரியஸா எடுக்க பழக வேண்டும். 2 கொரிந்தியர் 2:11 வாசிங்க. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. மேலும் நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்
2:9 வாசியமா 11 வரை. நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். சாத்தானாலே நாங்கள் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். எப்படி செய்தேன்? அப்ப நான் மன்னிக்காம விட்டா சாத்தானால மோசம் போகிறதுக்கு தருணம் இருக்கு. அதான் அவர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நாங்க யோசிக்கிறது இல்லை. பாருங்க, இது ஒரு வஞ்சனை. நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன சொல்லுது என்ன இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சரி இல்லையா, நான் அறிஞ்ச அளவுக்கு என் மனசாட்சிக்கு நான் சரி. அதனால அவர் சொல்ல, எனக்கு சரியோ இல்லையோ நீங்க மன்னிச்சுக்கணும், நானும் மன்னிச்சு விட்டேன். ஹல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் மன்னிச்சு விட்டீங்களோ உங்கள்ட்ட வார அவங்க எல்லாம் நான் மன்னிச்சு விட்டுட்டேன். ஏனென்றா நாங்க சோதித்து பார்க்க வேண்டும் பிசாசு எங்கே எங்களை வஞ்சிக்கிறான். ஹல்லேலூயா. பிசாசு வஞ்சிப்பான். ஆனபடினால நான் மன்னிச்சு விட்டுட்டேன். வாசியமா, சாத்தானாலே நாங்கள் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். எப்படி செய்தேன்? வாசிங்க. முன்னுக்கு என்ன செய்தேன்? முன்னுக்கு என்ன செய்தாரா? அப்ப மன்னியாம விட்டா என்ன நடந்திருக்கும்? 2-2-4 மன்னியா விட்டுருந்தா சாத்தானால. ஆனா நாங்க யாராவது இதை யோசிப்போமா? நம்ம மன்னியாம விடுறதால சாத்தான் வஞ்சிக்குது. Take serious about இல்லையா? சாத்தானுடைய வஞ்சனைய நாங்க சுடமாய் தீவிரமாய் பார்க்காவிட்டா, டிரெக்டா ஒரு மன்னிக்காவிட்டா சாத்தான் டிரெக்டா நம்மளை வஞ்சிக்குதா? இல்ல. நாளடைவில் மன்னிக்காத இருதயம் சொல்றவங்க கேளுங்க, இட்ஸ் a feeding ground for Satan. பிசாசுக்கு வளமாய் இருக்கிற ஒரு நிலை அது. அப்படியே தூண்டி 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 நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்வேன். ஹல்லேலூயா. நான் மோசம் போகாதபடிக்கு பிசாசு குறித்து don't take it. என்ன எல்லாரும் நினைக்கிறபடி இப்படி வந்து அப்படி நின்று என்ன அப்பத்தை கல்ல அப்பமாக்கு முன்னெல்லாம் கேட்க முடியும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. அது எங்க எங்க எல்லாம் இடம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நம்ம வஞ்சிக்க பார்க்கணும். அதனால பிசாசை குறித்து பிசாசுடைய தந்திரங்களை குறித்து நாங்க அறிந்திருக்க வேண்டும் சொல்லுங்க. அவனோட தந்திரம் எங்க இருந்து அறிவீங்க? எங்க இருந்து அறிவோம்? தேவனுடைய வார்த்தையில இருந்தா. அவன் செய்த காரியங்களை நாங்க போய் பார்த்தோம். இன்னைக்கு பாருங்க, நமக்கு இருக்கிற சோபம் இவ்வளவு நாள் நினைச்சுமா பிசாசுட்டு இருந்து வந்து தேவனுடைய வார்த்தையை அறிகிறபடியா தான் தெரியுது எங்களுக்குள்ள அந்த சுவாபம் போடப்படுகிறது, விதைக்கப்படுகிறது. நான் அப்படி அல்ல. ஏனென்றால் ஆதியிலே தேவன் தன்னுடைய சாயலாய் படைத்தார். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமில்லாத காரியம் நடக்க சத்துரு எங்கேயோ என்னையும் உங்களை வஞ்சித்துட்டான். ஆனபடினால அவருடைய வஞ்சனையை குறித்து don't take it very light. இன்னைக்கு அலட்சியம் பண்ண பிசாச அவனுங்க அப்படி ஒன்று இல்லை. பிசாசுடைய பெரிய வஞ்சனை என்ன தெரியுமா? தான் இந்த பூமியிலேயும் இல்ல மனுஷருக்கு இடையிலேயும் இல்ல சொல்றது. பிசாசு இல்லைன்னு சொல்றதுதான் பிசாசுடைய பெரிய தந்திரமே. பிசாசு இல்லைன்னு அர்த்தம் என்ன? கடவுளும் இல்லை. பிசாசு வஞ்சிக்கிறது தெரியுமா? நீதான் பெரியார், நீதான் முக்கியம், மனுஷன் தான் முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால பிசாசு அவர் ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க, மன்னிக்கிற இடத்துல பிசாசு வஞ்சிக்கிறத எப்பயாவது எடுத்துருக்கோமா? சொல்லுங்க. மன்னியாம ஒரு இடத்துல பிசாசு என்ன வஞ்சிச்சிருந்து எப்பயாவது நாங்க உணர்ந்து இருக்கிறோமா? அநேக தடவையில நான் உணரே இல்லை. உண்மையா சொல்றேன், அநேக தடவையில உணரே இல்லை. ஆனா உணர்த்தப்பட்ட பிறகு நான் நினைக்கிறேன் தெரியுமா, பௌத்தர எல்லாருக்கும் எல்லாமே நான் கீழே போனால் நான் நினைக்கிறது தான், நான் கீழே விழுத்தப்பட்டாலும் நான் அவமதிக்கப்பட்டாலும் காரியங்கள் செய்தாலும் நான் மன்னிச்சா கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா.
கர்த்தர் ஜெயிப்பார். நான் மன்னிச்சு விட்டா கர்த்தர் ஜெயிப்பார். பிசாசு ஜெயிக்க கூடாது. பிசாசு ஜெயிக்க கூடாததுக்காக யாருடைய பாதம் வரை போகலாமோ போகலாம். அவன் வஞ்சனையில இருந்து விடுதலை ஆகும்படிக்கு நாங்க we have to take it serious. ஹalleluya. கவனமா இருக்கணும். நான் அதனாலதான் அவனுடைய வஞ்சனையில நான் மோசம் போகாதபடிக்கு இப்படி செய்தேன். எப்படி செய்தேன்? நான் எல்லாரையும் மன்னிச்சேன். நீங்க மன்னிச்சாக்களை நான் மன்னிச்சேன், நான் மன்னிக்கிறாக்களை மன்னிக்கிறேன். நான் மன்னிச்சு விட்டுட்டேன். ஹalleluya. மன்னிச்சு விட்டுட்டேன். நிச்சயக்காரி என்ன செய்யறது இல்லை. I took it from my heart and I said, okay, finish. ஆனா கேம்ப்ல இருங்க அநேக தடவைகள் நான் சொல்றோம், நான் மன்னிச்சுட்டேன், ஆனா மறக்க முடியல, மறந்துட்டு. ஏன்னா மன்னிச்ச பிறகு எப்படி இருக்கிறோம்ன்றது இல்லை. ஆனா உண்மையா மன்னிச்சுட்டோமா இல்லையான்றது எங்களுக்கும் கர்த்தருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அதனால சாத்தானுடைய காரியங்களை கவனமா இருங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு தேவன் கொடுத்த வரங்களை குறித்து அலட்சியமா இருக்க இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில நடக்கிற ஒரு காரியம், they don't mind about what type of gift they got. அவங்களுக்கு தெரியவும் தெரியாத என்ன கிஃப்ட் இருக்குன்னு என்று அதை அலட்சியம் பண்ண முடியும். வாசிங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய வரங்களை குறித்து அறியாமல் என்னை பாருங்க. வரங்கள் சொன்னா வந்து தீர்க்கதரிசனம் இல்லாட்டி என்ன வரம்? கணக்கு வரம் இருக்கு, ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்கு, சுகப்படுத்துற வரம் இருக்கு இல்லையா, ஆறுதல் படுத்துற வரம் இருக்கு தெரியுமா? வசனத்தை பிரசங்க எங்களுக்கு இருக்கா இல்லையா? எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு வரம் இருக்கு? எத்தனை பேர் தெரியும் இங்க இருக்கிறாங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் இல்லையில இருக்கு? ஆமென். ஏன் கேட்கிறேன்னு வரம் இருக்கிறாங்கள பெருசாக்குறதுக்கு இல்ல, இல்லை என்றா அதை குறிச்சு நான் இன்னும் டேக் சீரியஸ். ஏனென்றா எனக்கு சுகமாக்குற வரம் இருக்கா இல்லையாட்டா நான் இன்றைக்கு பேசிக்கொண்டு போக்குள்ள கலக்கி சொன்னேன். என்ன ஊழியத்துல அங்க செய்யணும்ன்றத எனக்கு நீங்க செய்யலாம் பாஸ்டர். நான் சொன்னேன் என்ன ஊழியம் நான் பாக்குறதுல எல்லா ஊழியத்திலையும் கொடுக்கும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? எல்லா ஊழியத்திலையும் போக்குள்ளதான் அவன் எந்த ஊழியத்துல ஷைன் பண்றான்னு தெரியும். அது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வரங்கள் அதுல வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா சில பேர் இருக்கிறது எப்படி தெரியுமா? நாங்க பிள்ளைய விளங்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைய நம்முடைய நிலைமை மாத்தோம். வரம் எனக்கு வந்த பிறகு தெரியும். இல்ல சகோதரர்களே, நீங்க கிரியை செய்யத்தான் உங்களோட வரம் வெளிப்படும். ஹல்லேலூயா. சோமாக்குற வரம் வந்த பிறகு போய் நான் சோமாக்குறேன்னு சொன்னா how do you know that you have got that gift? சோமாக்குற வரம் வந்துட்டு எப்ப தெரியும்? எப்ப ஆகிலும் போய் ஒரு கையில வச்சு ஜெபிச்சாதான் தெரியும். அப்ப முதல் போய் நாங்க எல்லாருக்கும் ஜெபிப்போம். நான் ஜெபிக்கிற போது கர்த்தர் அந்த காரியத்தை தொடர்ச்சியாக செய்யறானா கர்த்தருடைய வரம் நிலை கிரியை செய்யுது. அதுக்கப்புறம் நோட்டீஸ் அடிக்கலாம், வல்லமை உள்ள வரம் பெற்ற ஊழியக்காரர் வருகிறார். ஹல்லேலூயா. நமக்கு வரம் இன்னைக்கு சகோதரர்களே, வரங்களை குறித்து அலட்சியமா இருக்காதீங்க. கர்த்தருடைய எழுப்புதல் தாமதமாகிறதுக்கு ஒரு முக்கியமான அலட்சியம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ள இருக்கிற வரங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றது பார்த்தா, நான் உனக்கு அபிஷேகம் வரக்கா ஜெபிக்கல, நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை ஆனால் மூட்டி காத்துக் கொள்ளும்படி. ஹல்லேலூயா. அப்ப உனக்குள்ள ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் தாளந்துகளுடைய உவமையை சொல்லுகிற போது நான் சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். அவர் ஒருவனுக்கு ஒன்றை ஆகிலும் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒருவனுக்கு எத்தனை கொடுத்தார்? முதல் 5 கொடுத்தார், ஒருவனுக்கு 2 கொடுத்தார், கடைசி ஆளுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை. அவர் ஒன்றை ஆகிலும் கொடுத்திருக்கிறார். நமக்கு வரம் கிரியை செய்யும். ஆனா எனக்கு தெரியாது என்னன்னு. ஹல்லேலூயா. மேத்ஸ் படிக்கும் வரையும் சொல்லல, பிசிக்ஸ் படிச்சு பாஸ் பண்ணும் வரையும்
இந்த பாடம் எனக்கு தெரியுமா தெரியாது. சில பிள்ளைகள் பார்த்துருக்கீங்களா, சொல்லுவாங்க எனக்கு மத்த வராது. கொஞ்சம் யாராவது உதவி செய்து படிக்கிறவங்க சராசரி சொல்லுவாங்க 6 கிடைக்குது. எங்க இருந்து வந்தது? 5 கிடைக்குது, 6 கிடைக்குது. அப்படி அதை நீ பயிற்சி பண்ணுங்கபடியா. எங்க இருந்து வந்தது? உனக்குள்ளதான் இருந்தது. அந்த ஞானத்தை கர்த்தர் கிளறி விடுகிறார், அதை எழுப்பி விடுகிறார், அனல் மூட்டி விடுகிறார். அப்படித்தான் வரவும் சவர்ல இன்றைக்கு அலட்சியம் என்ன தெரியுமா? நான் வாரம் எனக்கு ஒரு ஆள் ஜபிக்குது, எனக்கு இது இருக்கு அது இருக்கு. இல்ல சவர்ல, யூ கோ அண்ட் ட்ரை. நோயாளிகளை புண்ணியாளிகளை போய் பாருங்க, கைகளை வச்சு ஜபிங்க. கர்த்தருக்கு சோதனை. நீங்க இருக்கிற சபையில உங்களுக்கு அதை கொடுக்கிறோம். ஆமே, ஹல்லேலூயா. தள்ளிக்கிளி விழுந்தான்னு பார்க்காதீங்க, விழுந்தா விழட்டும். கைகளை வச்சு ஜபிச்சு பாருங்க, கர்த்தர் குணமாக்குறாரா. நல்லா தேவனுடைய வல்லமையில நிறைஞ்சி மகிமையில நிறைஞ்சி துதிச்சு கொஞ்ச நேரம் பேசி காய்ச்சி பாருங்க. கர்த்தர் சில நேரம் உங்களோட வாயில இருந்து வருகிற வார்த்தையினால தீர்க்க தரிசனம் பேசுவார். அவனோட இருதயங்களை அறிய கர்த்தர் வெளிப்படுத்துவார். என்ன வாழ்க்கையில நான் பார்க்கிறோம், சில நேரம் நாங்க ஜெபிச்சு கொண்டிருக்கோம், நீங்க சொன்ன காரியம் இந்த இருதயத்துல இருக்கு இல்லையா? இந்த போஸ்ட் நாட்கள்ல உங்களுக்கு தெரியும், பீட்டர் சொன்னார்ல, பாஸ்டர் 3 காரியம் சொன்னார். எனக்கு தெரியாது இந்த காரியம் இருந்தது. நான் தீர்க்கதரிசியா எனக்கு தெரியாது. அதை குறித்து பெரிய மகிமை இல்லை. ஆனா வரம் கிரிக்கை செய்ய அப்படின்னா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஒரு வரத்தினால கிரியை செய்யற போது ஆத்ம ரட்சிப்பு லேசாக இருக்கு. அவனுடைய பாவம் அவனுக்கு சொல்லப்படும் போது அவன் உணர்த்தப்பட்டு ரட்சிக்கப்படுகிற லேசா இருக்கு. அவனுடைய வியாதி சொல்லப்படுகிற போது அவன் விடுதலை ஆகிற லேசா இருக்கு. பிசாசுகள் ஓடுகிற போது அது அவனுக்கு லேசாக இருக்கு. நாங்க செய்யறதில்லை. ஏன்? எங்களுக்கு சொல்லித்தர இருக்காங்க. எல்லாரும் இந்தியாவில இருந்து வல்லமை பெற்ற வரமுள்ள ஊழியக்காரர் வருவார், வரவே வரமாட்டார். பப்டிச்சவை அவர் வந்து வச்சு அவருக்கு வர முடிஞ்சிடும். பாவிக்காதவங்க மேல கையில வச்சு என்ன செய்யணும்? இருக்கிறவங்க வர முடிஞ்சு. நாங்க சொல்றோம்ல, இல்லாதவர்ல இருந்து இருக்கிறதை எடுத்து இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. அதான் நடக்குது. எங்களுக்கு வந்து ஜெபிச்சுட்டு போற பாஸ்டர்மார் நல்லா இன்னும் வரம்பிட்டவர்களா வேலை செய்யறாங்க. நமக்கு இல்ல, தந்ததை புதைச்சு வச்சிருக்கு. அவங்க கைய வச்சு நம்மளதை எடுத்துட்டு போயிடுறாங்க. ஹல்லேலூயா. வரங்களை குறித்து நாங்க அசதியா இருக்கக்கூடாது, வருகையை குறித்து நாங்க அலட்சியமா இருக்கக்கூடாது. 2 பேதுரு 3:8-9 முடிப்போம். இதோடு கூட இயேசு கிறிஸ்துடைய வருகை இன்றைக்கு அலட்சியப்படுத்தப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன வார்த்தை புரியுதா? கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 நாள் ஒரு நாள் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் 1000 வருஷம். கணக்கு சொல்லிருக்காங்க. பேதுரு அன்றைக்கு இருந்து சொன்னது இயேசு வருகிறார். என்ன பவுல் சொன்னது, அவருக்கு பின்னால வந்து அப்போஸ்தலர் சொன்னார் 2000 வருஷம் ஆயிட்டு. இன்னும் இயேசு வரல, இனி வர மாட்டார். ஹல்லேலூயா. மாயா கலண்டர் முடியுதுன்னு நினைச்சாங்க, முடியலையா? கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொருத்த. ஆமென். இயேசு வருகிறார். இந்த காரியத்தை நீங்க அறியாம இருக்காங்க. எங்கட கணக்கின்படி நாங்க கணக்கு போடுறது இல்ல. ஹல்லேலூயா. எங்களுடைய நினைவின்படி நாங்க கணக்கு போடக்கூடாது. எங்களுக்கு தான் 365 நாள் ஒரு வருஷம். கர்த்தருக்கு 1000 வருஷம் தான் ஒரு வருஷம். இதெல்லாம் மனுஷன் பத்தி கணக்கு தான். ஒரு நாள் கர்த்தருக்கு 1000 வருஷம் போனா தான் ஒரு நாள் போன மாதிரி இருக்குமா? ஆனபடினால
அவர் வெயிட் பண்றார் என்று கன பேர் நினைக்கிறபடி நீங்க நினைக்காதீங்க. அவர் சீக்கிரமாய் வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வருகிறார் என்ற பயம் இருந்தா நாங்க கவனமாயிருப்போம். கர்த்தருக்கு கணக்கு கொடுப்புகளா இருப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உழைக்கிறவர்களா இருப்போம். அவருடைய வரங்கள் கிரியை செய்யறதா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிற அலட்சியம் என்ன தெரியுமா? இயேசு இப்போதைக்கு வர மாட்டார். இயேசு சில நேரம் வரவே மாட்டார். ஏண்டா அப்ப இருந்து சொல்லி கொண்டிருக்காங்க. 2000 வருஷத்துக்கு போய் பாருங்க, மாரநாதா இயேசு இதோ வருகிறார், இதோ வருகிறார், இதோ வருகிறார், வருகிறார் சொல்றான். 2000 வருஷம் போயிட்டு ஆனபடினால் அநேகருக்கு அலட்சியம். ஆனா கர்த்தர் சொல்றார், அப்படி அலட்சியமா இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னத்தை நாங்க அலட்சியப்படுத்த கூடாது? தேவனுடைய வார்த்தையை நாங்க அலட்சியப்படுத்த கூடாது. அடுத்தது என்ன? தேவனுடைய சபை ஐக்கியத்தை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஐக்கியத்தை அலட்சியப்படுத்த கூடாது. மூன்றாவது, தேவனுடைய இஸ்ரவேலரோடு பண்ணின உடன்படிக்கை, அதாவது பழைய காலங்களிலே அவர் பண்ண உடன்படிக்கையை நாங்க அலட்சியம் பண்ணக்கூடாது. அடுத்தது, பழைய ஏற்பாட்டிலே நடந்த நடவடிக்கைகள், பழைய ஏற்பாட்டை நாங்க அலட்சியம் பண்ணக்கூடாது. அடுத்தது, முக்கியமா அதுல தர ஒன்று போட்டு வச்சிருக்கோம், பிசாசினுடைய தந்திரங்களை, வஞ்சனையை நாங்க அலட்சியம் பண்ணக்கூடாது. தேவன் கொடுத்திருக்கிற வரங்களை குறித்து அலட்சியமா இருக்கக்கூடாது. இயேசுவினுடைய வருகையை குறித்து நாங்க அலட்சியமா இருக்கக்கூடாது. எழுந்து நின்று நாங்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் அந்யோன்யமும் சதா காலங்களிலும் உங்கள் மேலே தங்குவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார்.